Hi friends, good evening to all. I'm Selvam from Chennai. நான் வந்து பேசிக்கலாக ஒரு ஃப்ளாட் ப்ரொமோட்டர் சென்னையில் ஒரு சில ஏரியாக்களில் பண்ணிகிட்ருக்கேன். மடிப்பாக்கம், கோவில், பல்லாவரம், கம்மல் போன்ற ஏரியாவில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து நான் இந்த பிஸ்னஸை அருமையான ஹோல் பை இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸை நான் வந்து ஒரு 7 மந்த்துக்கு முன்னாடி எடுத்தேன். 7 மந்த்துக்கு முன்னாடி எடுத்துகிட்டு என்ன பண்ணிட்டேன், பிஸ்னஸோட பொட்டென்ஷியல் தெரியாமல் நான் ஒரு 4 மாதம் டைம் வேஸ்ட் பண்ணேன். என்னோடய பிஸ்னஸில் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். அப்புறமா பார்த்தா என்னோட கூட ஜாயின் பண்ணியிருந்தவங்க நல்லா ஏர்ன் பண்ணியிருந்தேன். அதை பார்த்து தான் நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அந்த பிஸ்னஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கம்பெனியோட நேமு பேர்ல் வைன் இன்டர்நேஷ்னல். பேர்ல் வைன் இன்டர்நேஷ்னல் இந்த கம்பெனி 2015 யூஎஸில் ஆரம்பிச்ச கம்பெனி. 2015 யூஎஸில் ஆரம்பித்த கம்பெனியோட ஃபவுண்டர் நேமு மிஸ்டர் டாக்டர் டேனியல் ஜான்சன். டேனியல் ஜான்சன். இவர் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் சயின்டிஸ்ட். மேத்தமெட்டிக்ஸ் சயின்டிஸ்ட்னா ஸோ வந்து மேத்தமெட்டிக்ஸ் அவார்டு வாங்கினது. இது வந்து இவர்கிட்ட ஒரு மேத்தமெட்டிக்ஸ் இதுக்காக அந்த ஃபார்முலாஸ் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 70 பீப்புள்ஸ் வந்து கற்றுக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம இந்தியாவில் ராமானுஜம் இருந்தார் இல்லைங்களா, அவர் மாதிரி மேத்ஸில் ரொம்ப பிரில்லியண்டான நிறைய மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்முலாஸ் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இவர் கண்டுபிடிச்ச ஒரு ஃபார்முலா தான் பேர்ல் வைன் இன்டர்நேஷ்னல் கம்பெனியோட நம்மளுடைய பிஸ்னஸோட ஃபார்முலா. ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல ஆரம்பத்தில் 2015 ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்ன வச்சுருந்தாங்கன்னா பிவி மின்ட். இந்த ப்ராடக்ட்டு முதல்ல 2015 ஆரம்பித்தாங்க யூஎஸில். ஆரம்பித்து இந்த ப்ராடக்டை ஷேரில் கொடுத்தாங்க. 2015 $1 US ஷேரில் கொடுத்தாங்க. 2015 2018 கிட்டத்தட்ட $195 ஆயிடுச்சு. ஸோ 3 வருஷத்தில் $1 தான் இருந்த இந்த ஷேர் வேல்யூ $195 ஆயிடுச்சு. ஸோ $195னா ஸோ 195 டைம்ஸ் 3 இயர்ஸில் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ 195 டைம்ஸ் கிட்டத்தட்ட இப்போது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், நம்ம இந்தியாவில் ஏதோ ஒரு பேங்க், ஸ்டேட் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், HDFC பேங்க், ஏதோ ஒரு பேங்க்கில் நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஒரு 10,000 போடுறோம்ச்சு. ஒரு 10,000 FD ஃபிக்ஸடில் போடுறோம். அது வந்து நம்ம இந்தியாவில் நமக்கு டபுள் ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? 8 இயர்ஸ். மினிமம் 8 இயர்ஸ் ஆகும். மினிமம் 8 இயர்ஸ். இன்னும் இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் குறைஞ்சிருக்கு. இப்போ 9 இயர்ஸ் 10 இயர்ஸ் கூட ஆகலாம். ஸோ 8 இயர்ஸ் கழிச்சு நமக்கு 20,000 கூட கிடைக்கும். டபுள் இல்லையா? 10,000 போட்டிங்கன்னா உங்களுக்கு 20,000 டபுளாக கிடைக்குது. 8 இயர்ஸ் ஆகும். இப்போது உங்களுக்கு 2020 இப்போ ஒரு 10,000 போட்டிங்கன்னா 2028 நமக்கு இதில் 20,000 கிடைக்கும். இவங்க 3 வருஷத்தில் 2015 $1 இன்வெஸ்ட் பண்ணாங்க. 2008 3 வருஷத்தில் $195 கிடைச்சுன்னா அப்போது ஒரு 10,000 கொடுத்து இதில் வந்து ஒரு ஷேர் வாங்கியிருந்தாங்கன்னா 10,000 கொடுத்து வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு 3 வருஷத்தில் இன்ட்டு 195 டைம்ஸ் இல்லையா? 195 டைம்ஸ் கனெக்ட் பண்ணினா கிட்டத்தட்ட 19540 1 2 3 40 போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 19,50,000. 19,50,000. 10,000 போட்டதுக்கு உங்களுக்கு 3 வருஷத்தில் 19,50,000 வருதுன்னா இந்த மாதிரி க்ரோத் எங்கே கிடைக்கும்? நம்ம பேங்க்கில் 10,000 போட்டால் 8 வருஷம் கழிச்சு நமக்கு 20,000 கிடைக்குது. இந்த ஷேரில் நம்ம 10,000 ஷேர் வாங்கியிருந்தா உங்களுக்கு 3 வருஷத்தில் 19,50,000 கிடைக்குதா? இந்த மாதிரி க்ரோத்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச எதுவும் இல்லை, உலகத்தில் எங்கேயும் கிடையாது. ஸோ இப்போ லேண்ட்லலாம் அந்த க்ரோத் கிடையாது. இப்போ மார்க்கெட்டிங் அந்தளவுக்கு இல்லை. கோல்டு கூட அந்தளவுக்கு கிடையாது. கோல்டு இருக்குது, பட் இந்த அளவுக்கு கிடையாது. உங்களுக்கு இதில் 10% கூட கிடையாது கோல்டு இல்லையா? ஸோ இந்த க்ரோத் இருக்குதுன்னா
இந்த growth நல்ல growth இல்லையா, நல்ல growth இல்லையா, நல்ல growth இல்லையா. ஆனால் இந்த கம்பெனி மிஸ்டர் டேனியல் ஜான்ஸ் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த growth கம்மின்ட்டார். என்னன்னா ஆக்சுவலாக இவங்க ஒரு சர்வே எடுத்திருக்காங்க, குளோபல் வைஸ் ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அந்த சர்வேல இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 20% ஆஃப் பீப்புள் தான் நம்ம ப்ராடக்ட் வாங்குறாங்க, 20% ஆஃப் பீப்புள் ரிச்சாக இருக்காங்க, அவங்க மட்டும் இந்த ப்ராடக்ட் வாங்குறாங்க. மீதி 80% ஆஃப் பீப்புள் இந்த ப்ராடக்ட் வாங்கலை. 80% ஆஃப் பீப்புள் மிடில் கிளாஸ் கீழே இருக்காங்க. ஸோ இந்த 20% ஆஃப் பீப்புள் மட்டும் வாங்குறதுனால தான் நம்ம க்ரோத் கம்மி. மீதி இருக்க 80% பீப்புளையும் நம்ம ப்ராடக்ட் வாங்க வச்சுனா நல்ல க்ரோத் கிடைக்கும், அதனால எல்லாருக்கும் நல்ல பெனிஃபிட் கிடைக்கும்ட்டு என்ன பண்ணாங்கன்னா இவங்க அந்த 80% பீப்புளையும் ரிச் ஆக்கணும். இந்த 80% பீப்புள் ரிச் ஆகிடும், அந்த ப்ராடக்ட் நல்லா போகும், இதனால வேர்ல்டு வைட் எல்லாருக்கும் நல்ல கெயின் கிடைக்கும். ஸோ 10,000 போட்டால் 19,50,000 கெயின் கிடைச்சுதான் எல்லாருக்கும் நல்ல பெனிஃபிட் இல்லையா. ஸோ அதனால இந்த 80% பீப்புள் ரிச் ஆகணுன்ட்டு ஆரம்பித்த கம்பெனி தான் பேர்ல் வைன் இன்டர்நேஷனலில் புது பிளான் 2018 புது பிளான் ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த பிளான் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 80% பீப்புள் ரிச் ஆகிறதுக்காக கொண்டு வந்த பிளான் எந்த அளவுக்கு ரிச் ஆக போகிறாங்கன்னு இது பார்க்க போகிறோம் இல்லைங்களா. ஜஸ்ட் இந்த 80% பீப்புள் மட்டும் முக்கிய குறிக்கோளாக கொண்டு ஆரம்பித்த இந்த பிளானு புதுசாக கொண்டு வந்த பிளான் என்னென்னா நம்ம மிஸ்டர் டேனியல் ஜான்சன் என்ன கொண்டு வந்தோன்னா இன்டர்நேஷ்னல் டிஜிட்டல் வேலட் அக்கௌண்ட் ஓப்பனிங். ஸோ இன்டர்நேஷ்னல் டிஜிட்டல் வேலட் அக்கௌண்ட் ஓப்பனிங். ஸோ இன்டர்நேஷ்னல் டிஜிட்டல் வேலட் அக்கௌண்ட் ஓப்பனிங்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போது நான் இப்போ சென்னையில் இருக்கேன், நீங்கள் இப்போ திருநெல்வேலியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு 50,000 ரூபா நீங்கள் அனுப்பணும், நீங்கள் தரணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த 50,000 அனுப்பணும் என்ன பண்ணுவீங்க? கரெக்டாக அந்த காலத்துலலாம் பஸ்ஸில் கரெக்டாக போடுறதா கொடுத்து அனுப்புவாங்க, இல்லை அக்கௌண்ட்டில் போடுவாங்க இல்லையா. இப்போது அடுத்த செகண்டு நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா அடுத்த செகண்டே போகிறது என்ன வழி? எல்லோரும் கூகுள் பே வச்சுருப்பீங்க, ஃபோன்பே வச்சுருப்பீங்க இல்லையா, பேடிஎம் வச்சுருப்பீங்க, அமேசான் பேன்னு வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி அதுதான் டிஜிட்டல் வேலட். அந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்கீங்களா கூகுள் பே, அந்த மாதிரி இதுதான் உங்களுக்கு டிஜிட்டல் வேலட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டிஜிட்டல் வேலட் மூலிமா நீங்கள் அனுப்புகிற கரன்சி அதான் டிஜிட்டல் மணி, டிஜிட்டல் கரன்சி இல்லையா. டிஜிட்டல் மணின்னு சொல்லுவாங்க, டிஜிட்டல் கரன்சி சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் எனக்கு அனுப்புறது வந்து 50 போட்டு இந்த லெட்டர்ஸ் தான் எனக்கு அனுப்புவீங்க. நீங்கள் கேஷாக எனக்கு அனுப்பலை, 500 நோட்டு 1000 நோட்டு அனுப்பலை இல்லையா, 500 நோட்டு 2000 நோட்டு அனுப்பலை. நீங்கள் இந்த 50 போட்டு அனுப்பிட்டு இந்த டிஜிட்டல் மணி தான் எனக்கு அனுப்புவீங்க. இந்த டிஜிட்டல் மணி தான் எனக்கு டேரெக்டாக எங்கள் அக்கௌண்ட்டில் டிஜிட்டல் மணியாக வந்துடும். நான் வந்து பேங்க்கில் கேஷ் பண்ணுவேன் இல்லையா. ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம இந்த கூகுள் பே மூலியமாகவும் வேறு எந்த நெட் பேங்கிங் மூலியமாக அனுப்புகிற கேஷ் பண்ண டிஜிட்டல் மணின்னு சொல்லுவாங்க, டிஜிட்டல் கரன்சின்னு சொல்லுவாங்க. அதை யூஸ் பண்ணுற அந்த வேலட் இருக்கு இல்லையா, கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் அண்டு அமேசான் பே. ஸோ இதெல்லாம் வந்து டிஜிட்டல் வேலட். ஸோ அந்த மாதிரி வேலட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இந்த வேலட், இந்த கூகுள் பே வேலட் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்டு? இயர்லி ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு 500லேருந்து 1000 ருபீஸ் தான் இதில் ஏர்ன் பண்ண முடியும். நம்மளுடைய வேலட்டில் நீங்கள் லேக்ஸ்லேருந்து க்ரோர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஜஸ்ட் நல்ல ஒரு அற்புதமான பிளான் இப்போ பார்க்க போகிறோம். உங்கள் லைஃப்பை மாற்றி புரட்டி போடக்கூடிய அற்புதமான பிளான், உங்கள் லைஃப்பை தலைகீழாக மாற்றக்கூடிய அற்புதமான பிளான். இது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் எதிர்பார்த்துருப்பீங்க, ஏதாவது ஒரு வழியில் கிடைக்குமா கிடைக்காது. கடவுள் இந்த ரூபத்தில் நம்ம கொடுத்துருக்காரு. இதை நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம் ஓகேங்களா. இப்போ வந்துட்டு ஸோ இந்த டிஜிட்டல் மணி நீங்கள் அனுப்புறதுக்கு யூஸ் பண்ணுறது டிஜிட்டல் வேலட். அந்த டிஜிட்டல் வேலட் தான் இன்டர்நேஷ்னல் டிஜிட்டல் வேலட் அக்கௌண்ட் ஓப்பனிங். இது மூலிமா நமக்கு கொடுக்குறாங்க. இப்போ என்னென்னா, இப்போது நீங்கள் ஷாப்பிங் மால்லாம் போயிருப்பீங்க. ஷாப்பிங் மால்லாம் போகும்போது நீங்கள் பேடிஎம் பார்த்துருப்பீங்க. பேடிஎம்னு இருக்கும், அது கீழே கியூஆர் கோட் இருக்கும் இல்லையா. கியூஆர் கோட் அது கீழே டிஜிட்டல் இந்தியான்னு இருக்கும். டிஜிட்டல் இந்தியா இப்படி இருக்கும் இல்லையா. சரி, என்ன சொல்ல வராங்கன்னா இந்த டிஜிட்டல் இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது இந்தியாவை டிஜிட்டல் இந்தியாவை ஆக்க போகிறோம். ஏன்னா இப்போ எல்லா கண்ட்ரிலையும் வந்து இப்போ டிஜிட்டலாக தான் கரன்சி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டில் தான் கேஷாக நிறைய டீல் பண்ணியிருக்கோம். அதனால நிறைய இந்த டேக்ஸ்லாம் ரொம்ப நம்ம கம்மியாக வந்துருக்கு. இப்போ டிஜிட்டல் ஆக்குறதுனால எல்லாமே ஓப்பன் ஆகிடுது, எல்லாரும் டேக்ஸ் கட்டுவாங்க.
இப்போ இந்த டிஜிட்டல் இந்தியா கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்தியாவுக்கு நிறைய டேக்ஸ் வந்து நிறைய பெனிஃபிட் பண்ணிட்டு வராங்க. இதே டிஜிட்டல் இந்தியா தான் இதுக்கப்புறம் வர கவர்மெண்ட்டும் ஃபாலோ பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இந்த டிஜிட்டல் இந்தியான்றது டிஜிட்டல் தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க. அதனால் இந்தியாவுக்கு வேகப்பட்ட இந்த இன்கம் டேக்ஸ் நிறைய கிடைக்கும். அதனால் நிறைய டெவலப்மெண்ட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்களா. இப்போ இதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட், இந்த டிஜிட்டல் வெல்த் நம்ம யூஸ் பண்ணால் என்ன பெனிஃபிட், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா. இவங்க இந்த கோல்பை இன்டர்நேஷனல் டிஜிட்டல் பேங்க்ல கிட்டத்தட்ட உங்களுக்கு 11 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. இந்த 11 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல உங்களுக்கு 23 டைப்ஸ் ஆஃப் இன்கம், 23 வகையான இன்கம் இதை பார்க்க போறீங்க. ஸோ எந்த கம்பெனியுமே உங்களுக்கு வந்து மந்த்லி சேலரி இருக்கும், அதனால ஹார்ட் ஒர்க் போனால் இன்சென்டிவ் இருக்கும், இயர்லி ஒன்ஸ் போனஸ் இருக்கும் இல்லையா, இருக்கும் இல்லையா. அப்போது ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் இன்கம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இதில் 23 வகையான இன்கம்னா பாருங்கள், இந்த 23 வகையான இன்கம் இது மொத்தத்தை ஏர்ன் பண்ணுறதுக்குள்ள நீங்கள் பெரிய இல்லை, அதாவது நான் பாருங்கள் மொத்தத்தையும் பிளான் பாருங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த 23 வகையான இன்கம் எப்படி கொடுக்குறாங்க, இவங்க என்ன வச்சுருக்காங்க, ஒரு ஃபஸ்ட்டு ரெண்டு அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. 2 பேர்ல் வைன் இன்டர்நேஷனலில் பிளான் 1 அண்ட் பிளான் 2 வச்சுருக்காங்க. பிளான் 1 வந்து ஒரு 7 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு 1 பேர்ல், 2வது கோரல், 3வது ஓனிக்ஸ், 4வது குவாட்ஸ், 5வது அமித்திஸ்ட், 6வது கோபாஸ், 7வது ரூபி. ஸோ இத்தனை 7 வகையான அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. இது பிளான் 1. பிளான் 2ல் ஒரு 4 வகையான அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. 1 அகேட், 2 அமேசனைட், 3 ஆம்பர், 4 பெரில். இந்த மாதிரி 11 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. இதில் உங்களுக்கு 23 டைப்ஸ் ஆஃப் இன்கம் கொடுக்குறாங்க. ஒவ்வொன்றும் ரொம்ப பிரம்மாண்டமான பிரமிக்கத்தக்கக்கூடிய ஒரு அற்புதமான இன்கம் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேர்ல் அக்கௌண்ட்டு நீங்கள் 30 டிபி கொடுத்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 30 டிபினா ஒரு டிபின்றது $1 US டாலர். ஒரு US டாலர் நம்ம இந்தியன் மணிக்கு கிட்டத்தட்ட 80 ரூபீஸ் இன்க்ளூடிங் சர்வீஸ் சார்ஜோட சேர்த்து இல்லை. ஆரம்ப காலத்தில் 75 ரூபீஸ் இருந்துச்சு. இப்போ டாலர் ரேட் ஏறிச்சு, இப்போ 80 ரூபீஸ் ஆகிடுச்சு இன்க்ளூடிங் சர்வீஸ் சார்ஜோட சேர்த்து. இப்போது 30 டிபி கொடுத்து கிட்டத்தட்ட 2400 ரூபா. ஒரு டிபி வந்து 80 ரூபா எடுத்து 2400 ரூபா கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால இங்கே என்ன வேலட்னா இந்த டிஜிட்டல் வேலட் அக்கௌண்ட் அதுதான் உங்களுக்கு ப்ராடக்டாக கொடுக்குறாங்க. அது மூலிமா உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு ஷேர் வாங்குறீங்க, 2400 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்குறீங்க. இந்த 2400 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்கும்போது இந்த வேர்ல்டு வைடு அவங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா பிஸ்னஸ்லையும் இருந்து அவங்க ஷேர் எடுத்து உங்களுக்கு 32 lakhs தராங்க. 32 lakhs. அவங்க வேலை டிபி வேலையில் கிட்டத்தட்ட 43,000 டிபி டிஜிட்டல் பாயிண்ட். 43,000 டிஜிட்டல் பாயிண்ட். ஒரு டிஜிட்டல் பாயிண்ட் அதாவது டிஜிட்டல் வேல்யூவில் டிஜிட்டல் பாயிண்ட் ஆகிருக்காங்க. இப்போ ஒரு டிஜிட்டல் பாயிண்ட்ன்றது $1 நம்ம இந்தியன் வேல்யூக்கு உங்களுக்கு 80 ரூபா சரிஞ்சு. அப்போது 43,000 டிஜிட்டல் பாயிண்ட்ன்றது உங்களுக்கு 32 lakhs. நீங்கள் 2400 ரூபாய்க்கு ஷேர் வாங்கினீங்கன்னா இந்த குளோபல் வைஸ் நடக்கிற அந்த பிஸ்னஸ்லேருந்து உங்களுக்கு வித்தின் 4 இயர்ஸில் உங்களுக்கு 32 lakhs 43,000 டிபி உங்களுக்கு இது ஷேராக கொடுக்குறாங்க. இது எப்படி கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்கன்னு இப்போ பார்க்க போகிறோம். இந்த 32 lakhs யாரெல்லாம் 2400 கொடுத்து ஷேர் வாங்கினாலும் அவங்களுக்கு இந்த 32 லட்சம் ஷேரு ஃபிக்ஸட் இன்கம் உங்களுக்கு 4 வருஷத்தில் உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்ரி 6 மந்த் 8 ரவுண்டாக
6 மாதத்துக்கு ஒரு ரவுண்டாக உங்களுக்கு 8 இன்ஸ்டால்மெண்ட்டில் 4 வருஷத்தில் உங்கள் அக்கௌண்ட்டில் கொடுக்குறாங்க. இப்போது அந்த 32 lakhs எந்தெந்த வகையில் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இதுக்கு தான் சொல்கிறாங்க, இது வந்து குளோபல் வைஸில் இப்போ இந்த கம்பெனி ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு 137 கண்ட்ரியில் இந்த பிஸ்னஸ் நடந்துருந்தது. இப்போ அந்த கூகுள் எந்தெந்த கண்ட்ரியில் இருக்கோ எல்லா கண்ட்ரிலும் பிஸ்னஸ் நடக்குது. இப்போ கிட்டத்தட்ட 185 கண்ட்ரீஸில் இந்த பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த 185 பிஸ்னஸ் இப்போது நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு டிவி கம்பெனி வச்சுங்க, சோனி மாதிரி ஒரு டிவி கம்பெனி. நீங்கள் அதாவது 2400 பிக்சரில் போட்டிங்க, ஷேர் வாங்கிட்டீங்க. இந்த குளோபல் வைஸில் டிவி, இந்த சோனி டிவி குளோபலில் 185 நாளில் எங்கெல்லாம் உங்களுக்கு டிவி விற்கிறாங்களோ அதுலேருந்து ஒரு ஷேர் எடுத்து வச்சு உங்களுக்கு 32 lakhs தராங்க. அதே தான் இந்த டிஜிட்டல் பேலட் நீங்கள் வாங்கிட்டீங்க, 2400 கொடுத்து ஒரு ஷேர் வாங்கிட்டீங்க, உங்களுக்கு 32 lakhs உண்டான ஷேர் வித்தின் 4 இயர்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? 5 வருஷம் கூட வச்சுக்கோங்க, 5 years கூட வச்சுக்கோங்க, 4 years கிடைக்கும், 5 years கூட வச்சுக்கோங்க. 5 years 5 வருஷம் நம்ம பேங்க்கில் 2400 போட்டால் உங்களுக்கு 8 வருஷம் கழிச்சு 4800 கிடைக்கும். இதில் மேக்ஸிமம் 4 to 5 years, 4 yearsல உங்களுக்கு 32 லட்சம் கிடைக்கும். இது வந்து இதுதான் ஆட்டோ பூல் இன்கம் சொல்லுவாங்க. குளோபல் வைஸில் ஆட்டோ பூல் இன்கம் சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவில் இதை வந்து ஆட்டோ பூல் இன்கம் சொல்லாமல் ஆட்டோமேட்டிக் இன்கம்னு ஒருத்தர் சொல்கிறாங்க, நான் ஒர்க்கிங் இன்கம் சொல்கிறாங்க. ஸோ இந்த நான் ஒர்க்கிங் இன்கம், இந்த ஆட்டோமேட்டிக் இன்கம் எப்படி வந்து இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? ஜஸ்ட் இந்த 43,000 டிபி, ஒரு டிபி வந்து $1 வந்து 80 ரூபா. ஸோ 43,000 உங்களுக்கு 80 ரூபா போட்டிங்கன்னா இதில் 32 lakhs. இது எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறாங்க? சரி, நான் ஒர்க்கிங் இன்கம் ஆட்டோமேட்டிக்காக எப்படி ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறாங்க அதை வந்து நம்ம பார்ப்போம். இப்போது நீங்கள் 30 டிபி கொடுத்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுறீங்க. 30 டிபினா $30, $1 80 ரூபா. ஸோ 30 டிபின்றது உங்களுக்கு 2400 ரூபா. ஸோ 30 80 போட்டிங்க 2400 ரூபா. ஸோ 2400 ரூபா கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துடுறீங்க. நீங்கள் யாருக்காவது ரெஃபர் பண்ணி அவங்க அந்த அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணாங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட், அவங்களுக்கு என்ன பெனிஃபிட். ஸோ அவங்க 30 டிபி கொடுத்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்கன்னா இதே 32 லட்சம் உங்களுக்கு வந்த அந்த ஷேர் அவங்களும் வாங்கிடுறாங்க. 32 lakhsக்கு ஷேர் வாங்கிடுறாங்க இல்லைங்களா? அது மட்டும் இல்லை, அதுலேருந்து ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மும் ஒன்று க்ரியேட் ஆகிடுது. ஒர்க்கிங் இன்கம் தனியாக இருக்குது. இந்த ஒர்க்கிங் இன்கமில் இன்னொரு ஃபாஸ்ட் ட்ராக் இன்கம்னு ஒன்று இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு இன்கம் டீம் பர்ஃபார்மன்ஸ் வேலட்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு 3 types ஆஃப் இன்கம், இந்த ஒரு அக்கௌண்ட் 3 types ஆஃப் இன்கம் தராங்க. மீதி இருக்கிற 10 types ஆஃப் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 20 types ஆஃப் இன்கம் தராங்க. ஸோ மொத்தம் 23 types ஆஃப் இன்கம் மட்டும். இப்போது க்ளோஸ் எலிஜிபிள் ஆகிடுறாங்க. இப்போ அந்த 30 டிபி கொடுத்தவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பெனிஃபிட்? டைரக்ட் ரெஃபரலாக 50%, 15 டிபி உங்களுக்கு டைரக்ட் ரெஃபரல் நீங்கள் ரெஃபர் பண்ணதுக்காக 50%, 50 டிபி அடுத்த செகண்ட், எந்த செகண்டில் அவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்களோ அதே செகண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் இந்த 15 டிபி உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட சேர்த்து உங்களுக்கு மேலே அப்ளைன்ஸ் மற்ற 8 உங்களோட சேர்த்து 8 மெம்பர்ஸ்க்கு ஒவ்வொருத்தருக்கும் 1.25 டிபி, 1.25 டிபி ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும். ஸோ மொத்தம் 10 பேர், சாரி அந்த 8 பேருக்கு 8 1.25 8 1 8 8 கால் 2, ஸோ 10 டிபி எல்லாருக்குமே உங்களோட சேர்த்து 8 லெவலுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஈக்குவலாக. இதில் வந்து ஒரு சில கம்பெனியில் வந்து மேலே டாப்பில் இருக்கிறவங்க அதிகமாக போகும், கீழே இருக்கிறவங்க கம்மியாக போகும். இதில் எல்லாருக்குமே ஈக்குவலாக 8 லெவல் ஒவ்வொருத்தருக்கும் ஈக்குவலாக கொடுக்குறாங்க. அதுதான் இந்த கம்பெனியோட இந்த கமிஷன் பிளானோட பியூட்டி. ஸோ இப்போது 10 டிபி, ஸோ என்னாச்சு 15 + 10, ஸோ 25 டிபி ஆன் த ஸ்பாட் கமிஷனாக டைரக்ட் ரெஃபரலுக்கு ப்ளஸ் உங்களுக்கு மேலே 8 லெவலுக்கு எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்குறாங்க. மீதி 5 டிபி இருக்குது. இந்த 5 டிபி வச்சு தான் அவங்க வந்து இந்த 32 lakhs 43,000 டிபி கிரியேட் பண்ணுறாங்க. அதை எப்படி கிரியேட் பண்ணுறாங்க, என்ன பண்ணுதுன்னா இந்த 5 டிபி உங்களுக்கு அந்த பிவி மின்ட் முதல்ல பார்த்துருங்களா, பிவி மின்ட் என்ற அந்த
அந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்முக்கு போகுது. இது இந்த 25 டிபி எப்போ அதே செகண்டில் போகுது, அதே செகண்டில் தான் உங்களுக்கு இந்த 5 டிபி உங்களுக்கு பிபி மின்ட் பிளாட்ஃபார்முக்கு போயிட்டு 24 ஹவர்ஸ் உள்ளே இருக்கும். 24 ஹவர்ஸ்க்கு வெளியே வந்து அந்த 8 ஷேர் அது பிரியுது, 8 லெவலுக்கு அது பிரியுது. அது எப்படி பிரியுதுன்னு பார்ப்போம். அந்த 32 lakhs நமக்கு எப்படி கொடுக்கலான்னு பார்ப்போம். இல்லைங்களா, அதுதான் இப்போ பார்க்கணும். Just 30 dB. So 8 levels. 8 levels are எப்படி பிரிந்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உள்ள போயிட்டு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் போயிட்டு 5.1 ஆகுது இல்லையா, அந்த ஒரு டிபி எக்ஸ்ட்ரா, 0.1 டிபி போட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்கும். அதாவது 0.1 டிபி தான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்குறாங்க. ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு 1 டிபி கொடுக்குறாங்க. தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு 1 டிபி கொடுக்குறாங்க. ஃபோர்த் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு 1 டிபி கொடுக்குறாங்க. ஃபிஃப்த் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு 0.5 டிபி கொடுக்குறாங்க. சிக்ஸ்த் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு 0.5 டிபி கொடுக்குறாங்க. செவன்த் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு 0.5 டிபி கொடுக்குறாங்க. எயித் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு 0.5 டிபி கொடுக்குறாங்க. ஸோ எவ்வளோ பாருங்கள், 0.5 0.5 0.5 4 0.2 ஆச்சா, 3 4 5 5.1. ஸோ 5.1 இப்படி தான் 5 லெவல் பிரிச்சு கொடுக்குறாங்க. இப்போ என்ன பண்ணுதுன்னா சிஸ்டம், இது வந்து யார் எந்த மனுஷனும் இதில் பண்ணல ஒர்க்கு, இது ரோபோட்டிக் சிஸ்டம். அந்த மாதிரி சிஸ்டம் ரெடி பண்ணிட்டு ரோபோட் தான். இது வந்து சிஸ்டம் வந்து இது மாற்ற முடியாத சிஸ்டம். சப்போஸ் நாளைக்கு எப்படின்னா இந்த எந்த ஒரு மனுஷன் பண்ணால் கூட இந்த இவ்வளோ பெரிய இன்கம் போகுதுன்னு சொல்லிட்டு மனசு மாறும். ஆனால் ரோபோட்டிக் எப்படி சிஸ்டம் அவங்க டிரைவ் பண்ணிக்கலாம் அது மாதிரி தான் அது பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போது என்ன பண்ணுன்னா, இப்போ நீங்கள் 30 ஜிபி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் இந்த 185 கண்ட்ரியில் 185 நாடுகளில் யாரெல்லாம் இந்த இப்போ மணி என்ன ஆகுது ஆக்சுவலாக இன்னொரு டைமில் ஈவினிங் 5:15 ஆகுது. 5:15 ஆகுது. கேமரா கரெக்டாக இருக்கா, பரவாயில்ல. 5:15 ஆகுது. இந்த 5:15க்கு அப்புறம் அடுத்த நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க, அதுக்கு அடுத்த செகண்ட்லேருந்து யாரெல்லாம் உங்களுக்கு பேர்ல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்களோ 185 நாடுகளும் அதுலேருந்து 4 மெம்பர்ஸ் இருக்கும். உங்கள் கீழே கிடையாது, நீங்கள் ரெஃபர் பண்ணுற ஆட்கள் கிடையாது, உலகம் ஃபுல்லாக ரெஃபர் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு அடுத்த செகண்டில் யாரெல்லாம் அதை ரெஃபர் பண்ணுறாங்களோ அதுலேருந்து 4 மெம்பர்ஸ் எடுத்து எந்த கண்ட்ரியில் யார் எடுக்கணும் நமக்கு தெரியாது, எந்த நம்பர் இருக்குன்னு தெரியாது, 4 நம்பர் எடுத்து போட்டு உங்களுக்கு $1 போட்டு உங்களுக்கு 4 × 0.1 4.4 டிபி ஃபர்ஸ்ட் சர்க்கிளில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சைக்கிள் தருது இல்லையா. ரெண்டாவது சைக்கிளில் உங்களுக்கு அது கீழே 4 மெம்பர்ஸ் 4 × 4 போட்டால் எவ்வளோ பேர் வந்தால் 16 மெம்பர்ஸ் 4 மேட்ரிக்ஸ் மெத்தட் இல்லையா. 16 மெம்பர்ஸு $1 போட்டு அதுக்கப்புறம் இதே குளோபல் வைஸில் 16 மெம்பர்ஸ் எடுக்கும். யார் எடுக்குன்னு தெரியாது. அடுத்த செகண்ட்லேருந்து யாரெல்லாம் வெளியே பின்னாடி வராங்களோ அவங்கலேருந்து எடுக்குது. இப்போ 16 மெம்பர்ஸ். ஒரு நாளைக்கு இந்தியாவில் இந்த கொரோனாக்கு முன்னாடி 13,000 15,000 மெம்பர்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. 13,000 15,000. அப்போது இது வந்து வெறும் 4 மெம்பர்ஸ் தான் இருக்குது. எவ்ரி 6 months ஒன்ஸ் தான் இருக்குது. இப்போ எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க, ஒரு நாளைக்கு 15,000 மெம்பர்ஸ். இப்போ கொரோனா டைமில் தான் அவங்களுக்கு 2-3 மெம்பர்ஸ் 2,000 3,000 மெம்பர்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி 15,000 மெம்பர்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது 3,000 4,000 கூட அதிகம் தான் ஆக்சுவலாக. ஆனால் இதுக்கு வந்து எவ்ரி 6 months 4 மெம்பர்ஸ் தான் தேவை இல்லையா. அப்போது பாருங்கள், அதுக்கு அடுத்த 6 months உங்களுக்கு 16.16 × அந்த $1 போட்டு 16 டிபி 16 டிபி தான் உங்களுக்கு இல்லையா. 16 டிபி ₹6 போட்டால் ₹8 போட்டால் உங்களுக்கு INR வேல்யூ வந்துடும். அதுக்கப்புறம் இந்த 16 மெம்பர்ஸ் கீழே உங்களுக்கு பாஸ் பண்ணி ஓகேங்களா. இப்போ மூணாவது அடுத்தது 4 மேட்ரிக்ஸ்னா இதான். இந்த வர ஆன்சரில் 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஒரு என்ன ஆன்சர் வருதோ அதான் 4 மேட்ரிக்ஸ் ஓகேங்களா. இப்போ 16 அவங்க கீழே 4 மெம்பர்ஸ் போட்டு 14 போட்டிங்கன்னா 64 மெம்பர்ஸ் 64 மெம்பர்ஸ் $1 போட்டு 64 டிபி. தேர்ட் லெவலில் உங்களுக்கு 64 டிபி தருது. ஃபோர்த் லெவலில் உங்களுக்கு × 4 போட்டு கிட்டத்தட்ட உங்களுக்கு 256 மெம்பர்ஸ் போட்டு உங்களுக்கு $1 போட்டு 256 டிபி ஃபோர்த் லெவலில் கொடுக்குது. சிக்ஸ்த் லெவலில் × 4 1024 மெம்பர்ஸ் இருக்குது. $0.5. ஏன்னா 5வது லெவலில் உங்களுக்கு 0.5. ஸோ 0.5 போட்டு கிட்டத்தட்ட
512 dB உங்களுக்கு ஃபிஃப்த் சைக்கிள் தருது. சிக்ஸ்த் லெவலில் உங்களுக்கு 1 2 3 4 5 6வது இன்ட்டு 4 மெம்பர்ஸ் போட்டு கீழே மார்க் 4 மெம்பர்ஸ் போட்டுக்கிட்டு 4096 மெம்பர்ஸ் $0.5 போட்டு எழுத உங்களுக்கு 2048 dB உங்களுக்கு சிக்ஸ்த் லெவலில் தருது. செவன்த் லெவலில் அவங்க கீழே 4 மெம்பர்ஸ் போட்டு எழுத உங்களுக்கு 16,384 மெம்பர்ஸ் எடுக்குது. சிஸ்டமு குளோபல் வைஸில் எடுக்குது. ஸோ நம்ம கீழே கிடையாது, குளோபல் வைஸ் எடுக்குது. எடுத்துகிட்டு உங்களுக்கு 0.5 dB போட்டு கிட்டத்தட்ட உங்களுக்கு 8192 dB உங்களுக்கு செவன்த் லெவலில் கொடுக்குது. எயித் லெவலில் இவங்க கீழே 4 மெம்பர்ஸ் போட்டு உங்களுக்கு 65,536 மெம்பர்ஸ் இருக்குது. 0.5 dB போட்டு உங்களுக்கு 32,768 dB 32,768 dB உங்களுக்கு எயித் லெவலில் கொடுக்குது இல்லையா? இது மொத்தத்தையும் ஆட் பண்ணினா கிட்டத்தட்ட உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு 42,856 dB 43,856 dB இதுதான் உங்களுக்கு ரவுண்டாக உங்களுக்கு 43,000 dBன்னு சொல்லுவோம் இல்லையா? இதுதான் உங்களுக்கு 32 lakhs. சரிங்களா? இந்த இன்கம் இப்படி தான் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. 32 லட்சம் எல்லாமே உங்கள் கீழே கிடையாது, குளோபல் வைஸ் நடக்கிற பிஸ்னஸ்லேருந்து எடுத்து ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் டாலர் எடுத்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் இன்கம் கொடுக்குது. ஸோ இப்படி தான் 30 lakhs கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. இதெல்லாம் உங்கள் கீழே நடக்கிற பிஸ்னஸ் கிடையாது. நீங்கள் பண்ணாலும் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துடும். நீங்கள் அதை எடுக்கிறதுக்கு ஒரு சில மெத்தட் சொல்லியிருக்காங்க. 32 லட்சம் நீங்கள் எப்படி எடுக்கிறதுனா அதை நான் சொல்கிறேன். இதே மாதிரி அவங்க இந்த 7 அக்கௌண்ட்டுக்கு என்ன இன்கம் நான் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து பேர்லுக்கு 32 lakhs பார்த்துட்டீங்க. அதுக்கடுத்து ரெண்டாவது அக்கௌண்ட்டு கோரல், மூணாவது ஓனிக்ஸ், நாலாவது குவாட்ஸ், அஞ்சாவது அமித்திஸ்ட். பேர்ல் இங்கே போடுறோம். அமித்திஸ்ட், டோபாஸ் அண்டு ரூபி. இந்த அக்கௌண்ட் 30 dB கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க. இந்த அக்கௌண்ட்டு உங்களுக்கு 40 dB அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க. இந்த ஓனிக்ஸ் 100 dB கொடுத்த அக்கௌண்ட் நீங்கள் அப்டேட் பண்ணுவீங்க. குவாட்ஸ் 1000 dB கொடுத்த அக்கௌண்ட் அப்டேட் பண்ணுவீங்க. அமித்திஸ்ட் 5000 dB கொடுத்த அக்கௌண்ட் அப்டேட் பண்ணுவீங்க. டோபாஸ் 10,000 dB, ரூபி 20,000 dB. ஸோ இந்த ஒவ்வொரு அக்கௌண்ட்டும் நீங்கள் இப்படி தான் அப்டேட் பண்ண முடியும். இதுலேருந்து என்ன சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா, இதுலேருந்து ஏர்ன் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். ஏர்ன் பண்ணி நீங்கள் பண்ணலாம். கொஞ்சம் வெல்த்தி பர்சன் நீங்கள் வந்து இந்த நம்பர்ஸ் ஒரு லெவல் பொறுத்து ஒரு சில கண்டிஷன் வச்சுருக்கு. நீங்கள் பேர்லில் 4 நம்பர் பண்ணிங்கன்னா நீங்கள் பேர்ல் போகலாம். அதுக்கப்புறம் இன்னும் 2 நம்பர் பேர்லில் பண்ணிங்கன்னா நீங்கள் கோரல் போகலாம். ஓனிக்ஸ் பொறுத்துக்கு மறுபடியும் 2 நம்பர் பேர்லில் பண்ணணும். பேர்லனா எந்த இதை அப்டேட் பண்ணணும், இங்கே அப்டேட் பண்ண முடியாது. இங்கெல்லாம் நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியாது. இங்கே தான் பேர்ல் யாராக இருந்தாலும் சரி, வேர்ல்டில் 185 நாடுலையும் இதுதான் முதல்ல ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போது நான் வந்து டோபாஸ் என்னால் முடியும். இந்த 10,000 dB கொடுத்தனால டோபாஸ் பண்ண முடியும். ஆனால் அந்த மாதிரி யாராலும் பண்ணக்கூடாது. எல்லாம் இதுலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வரணும். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் இதுலேருந்து ஏர்ன் பண்ணி தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப் போகணும் கிடையாது. உங்ககிட்ட நீங்கள் குயிக்காக போகணுன்னா நீங்கள் வந்து இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட போகலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லை, இப்போது அந்த கோரல் ஓனிக்ஸ் பண்ணுறீங்க. அடுத்தது குவாட்ஸ் பண்ணுறதுக்கு மறுபடியும் 2 கோரல் பண்ண 4, ஓனிக்ஸ் 2, குவாட்ஸ் 2, அமித்திஸ்ட் மட்டும் 2,
2 ரெஃபர் பேர்லில் பண்ணால் நீங்கள் அமித்திஸ் போகலாம். அடுத்து டோபாஸ் பண்ண மறுபடியும் 2 ரெஃபர் பண்ணால் நீங்கள் டோபாஸ் போயிடலாம். ரூபி பண்ண மறுபடியும் 2 ரெஃபர் பண்ணால் நீங்கள் ரூபி போயிடலாம். ஸோ எவ்வளோ ஆச்சு பாருங்கள், 4 2 8, ஸோ 10 12. நீங்கள் 12 பேர் பண்ணால் ரூபி போயிடலாம். ஸோ கோரலுக்கு 4 2, குவார்ட்ஸுக்கு 2, அமித்திஸ்க்கு 2, டோபாஸுக்கு ரூபி 2. ஸோ 12, ஸோ 10 14 14 மெம்பர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரூபி போயிடலாம். ரூபியோட ஆட்டோபுல் இன்கம் எடுக்கணும்னா நீங்கள் மறுபடியும் ஒரு 6 மெம்பர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 20 மெம்பர்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ரூபியில் நீங்கள் ரூபியோட ஆட்டோபுல் இன்கம் எடுக்கலாம். இதோட இன்கம் இப்போ என்னென்னு பார்ப்போம். ஸோ இதுதான் நீங்கள் பேர்லோட ஆட்டோபுல் இன்கம் பார்த்துட்டீங்க, அதுக்கு 32 lakhs. கோரலுக்கு 1 crore 1.3 crores, ஓனிக்ஸுக்கு 3.9 crores, குவார்ட்ஸுக்கு உங்களுக்கு 39 crores, அமித்திஸ்ட்டுக்கு உங்களுக்கு 196 crores, கோபாஸ்க்கு 393 crores, உங்களுக்கு ரூபிக்கு 786 crores. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது எல்லாமே இந்த குளோபல் வைஸ் நடக்கிற இன்கம் இந்த பண்ணி தான் கொடுக்குறாங்க. இப்போது இதே தான் நீங்கள் பேர்ல் ஆனதுக்கப்புறம் யாரெல்லாம் பேர்ல் ஆகிறாங்களோ அதுலேருந்து குளோபல் வைஸ் எடுத்து உங்கள் அண்டரில் போட்டு பண்ணுறாங்க இல்லையா, 30 செக் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி தான் ஒரு லெவலுக்கும் உங்களுக்கு பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ஓனிக்ஸ் ஸ்டார்டிங் வச்சுக்கலாம், உங்களுக்கு அப்புறம் குளோபலில் உலகத்தில் 185 நாளில் யாரெல்லாம் ஓனிக்ஸ் ஆகிறாங்களோ அவங்க உங்கள் அண்டரில் வருவாங்க. அதே மாதிரி உதாரணத்துக்கு குவார்ட்ஸ், அமித்திஸ்ட், டோபாஸ், ரூபி எல்லாமே அதே தான். நீங்கள் இப்போது டோபாஸ் ஸ்டார்டிங் வச்சுக்கலாம், உங்களுக்கு அப்புறம் 185 நாளில் யாரெல்லாம் உங்களுக்கு டோபாஸ் ஆகிறாங்களோ அவங்களும் உங்கள் அண்டரில் தான் வருவாங்க. அதில் தான் உங்களுக்கு 4 மேட்ரிக்ஸ் மெத்தடில் பிரித்து உங்களுக்கு இந்த இவ்வளோ பெரிய இன்கம் கொடுக்குறாங்க. ரூபி அதே மாதிரி தான். நீங்கள் ரூபி ஆனதுக்கப்புறம் குளோபல் 185 நாளில் யாரெல்லாம் ரூபி ஆகிறாங்களோ அவங்க உங்கள் அண்டரில் வருவாங்க. அதுலேருந்து 4 மேட்ரிக்ஸ் மெத்தடில் எடுத்து தான் உங்களுக்கு இந்த அமௌண்ட்டை உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. இதில் தான் எடுத்து கொடுக்குறாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லை, அந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் வர ப்ராஃபிட்லேருந்தும் உங்களுக்கு பண்ணுறாங்க. ஸோ அந்த அது நம்ம பார்ப்போம். இப்படியே ஜென்ரேட் பண்ணுறாங்க. இப்படி பண்ணுறாங்கன்னா ஸோ இதை பார்த்துட்டீங்க. ஸோ நம்ம அடுத்த செஷனில் வந்து நம்ம மீதி இருக்கிற அந்த 4 அக்கௌண்ட் இல்லைட்டா, இந்த 2020 பொனான்ஸா 4 அக்கௌண்ட் இருக்குது. அகேட்டு, அமேசானைட்டு, ஆம்பர் அண்ட் பெரில் பார்த்தாங்க. அது அடுத்ததில் பார்ப்போம். இதை மட்டும் பார்ப்போம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க. இதெல்லாம் டைம் இல்லை, இடம் நமக்கு பார்த்ததுனா அழைச்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்க 7 அக்கௌண்ட்டுக்கு. ஸோ எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் இந்த ஃபிகர் பார்த்துட்டீங்க இல்லையா? இப்போ அதே தான். இப்போ ஒரு லெவலும் எவ்வளோ எடுக்கிறாங்க, எவ்வளோ பிரிக்கிறாங்கன்னு பார்ப்போம். இப்போது நீங்கள் பார்த்தோம் இல்லையா, கோரலுக்கு வந்து 40 DP கொடுத்து அவங்க அக்கௌண்ட்டை அப்டேட் பண்ணுவாங்க. அதில் வந்து 20 DP உங்கள் டைரக்ட் ரெஃபரலுக்கு போயிடும். டைரக்ட் ரெஃபரல்னா உங்கள் செகண்ட் லெவலில் யாராவது கோரல் ஆனால் உங்களுக்கு இந்த 40 DPயில் 20 DP டைரக்ட் ரெஃபரல் கிடச்சிடும். மீதி 20 DP தான் உங்களுக்கு இந்த ஆட்டோமேட்டிக் இன்கம் எழுதுறாங்க. இந்த ஆட்டோமேட்டிக் இன்கம் தான் இப்படி டிரைவ் பண்ணுறாங்க. 20 DP எப்படி பிரிக்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு 2 இதில் ஒரு 2 DP, செகண்ட் 2 DP, இதில் ஒரு 4 DP, நெக்ஸ்ட் ஒரு 4 DP, அதுக்கடுத்து 2 2 2 2. ஸோ 8 லெவல் ஆச்சுங்களா? 2 2 2 2 4 2 8, இது ஒரு 4 12, இது ஒரு 4 16 18 20. ஸோ 20 DP தான் பிரிக்கிறாங்க. கோரலுக்கு 20 DP இப்படி தான் பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சைக்கிளுக்கு ஃபஸ்ட் லெவலுக்கு 2, செகண்ட் லெவலுக்கு 2, தேர்ட் லெவலுக்கு, ஃபோர்த் லெவலுக்கு 4 5th 6th 7th 8 இதுக்கு 2 DP பிரிக்கிறாங்க. இப்போ அது எப்படி கொடுக்குறாங்க? ஃபஸ்ட்டு 4 மெம்பர்ஸ் இல்லையா, 4 நீங்கள் கோரல் அதுக்கப்புறம் கோரல் வேர்ல்டில் ஆகிறாங்களே அதுலேருந்து 4 மெம்பர்ஸ் இருக்கும். எந்த கண்ட்ரிலேருந்து யார் இருக்குன்னு தெரியாது. 4 × 2 ஸோ 8 DP உங்களுக்கு ஃபஸ்ட்டு லெவலில் கொடுக்கும். செகண்ட் லெவலில் அதே தான் 16 மெம்பர்ஸ் இருக்கும். 4 கீழே 4 மெம்பர்ஸ் போட்டு 16 மெம்பர்ஸ் எடுத்து 2 DP போட்டு உங்களுக்கு 32 DP செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்கும். தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் அது கீழே 4 மெம்பர்ஸ் போட்டு 64 மெம்பர்ஸ் எடுத்து உங்களுக்கு 4 DP போட்டு கிட்டத்தட்ட 256 DP 256
டிபி தருது. ஃபோர்த் லெவலில் அதுக்குள்ள 4 மெம்பர்ஸ் போட்டு 6 மெம்பர்ஸ் எடுத்து 4 டிபி போட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட 1024 டிபி தருது. 1024 டிபி உங்களுக்கு ஃபோர்த் லெவலில் கொடுக்குது. ஃபிஃப்த் லெவலில் அதுக்குள்ள 4 மெம்பர்ஸ் போட்டு உங்களுக்கு 1024 மெம்பர்ஸ் எடுத்து ஒவ்வொருத்தருக்கு 2 டிபி தருது இல்லையா? 2 டிபி போட்டு உங்களுக்கு ஃபிஃப்த் லெவலில் உங்களுக்கு 2048 டிபி 2048 டிபி உங்களுக்கு ஃபிஃப்த் லெவல் உங்களுக்கு. சிக்ஸ்த் லெவலில் ஸோ இந்த மெம்பர் இந்த இவ்வளோ பேர் எடுத்து 4096 மெம்பர்ஸ் எடுத்து 2 டிபி போட்டு ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு 8198 டிபி சிக்ஸ்த் லெவல் கொடுக்குது. செவன்த் லெவலில் 16,384 மெம்பர்ஸ் போட்டு 2 டிபி போட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஸோ உங்களுக்கு 32,768 டிபி 32,768 டிபி செவன்த் லெவல் கொடுக்குது. எயித் லெவலில் 1,31,000 அதாவது 65,536 மெம்பர்ஸ் எடுத்து 2 டிபி ஒவ்வொருத்தருக்கும் போட்டு உங்களுக்கு 1,31,076 and 2 1,31,072 டிபி. இது எட்டாவது லெவல் கொடுக்குது. மொத்தம் ஆட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 1,75,400 டிபி 1,75,400 டிபி. இதை 1,70,400 டிபி இங்கே 8 ரூபீஸ் போட்டிங்கன்னா ஒரு பழைய கால்குலேஷன் வந்து 75 ரூபீஸில் போட்டு வச்சுருக்காங்க. அது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 1.3 crores. ரெண்டாவது அக்கௌண்ட் கொடுக்குற ஆட்டோமேட்டிக் இன்கம் 1.3 crores. ஸோ இப்போ 80 ரூபீஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஜாஸ்தி வரும். ஸோ 1.3 தான் நான் போட்டிருக்கேன். அது 75 போட்டது. இப்போ நீங்கள் 80 ரூபீஸ் கணக்கு பண்ணினா இது கூட வரும் இல்லைங்களா? ஸோ இது போர்வில் இப்படி கொடுக்குறாங்க. அதே வந்து எல்லாத்தையும் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் ஓனிக்ஸ். தேர்ட் அக்கௌண்ட் ஓனிக்ஸ் இல்லையா? மூணாவது அக்கௌண்ட் இது. ஸோ ஓனிக்ஸுக்கு நீங்கள் 100 டிபி கொடுத்து அக்கௌண்ட் எடுத்து போகும்போது 50 டிபி டைரக்ட் ட்ராஃபில் கொடுத்துருவாங்க. டைரக்ட் ட்ராஃபில்னா உங்களுக்கு தேர்ட் லெவலில் யார் ஓனிக்ஸ் ஆனாலும் உங்களுக்கு அந்த 100 டிபியில் 50% 50 டிபி டைரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அதே செகண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த 50 டிபி தான் உங்களுக்கு இந்த ஆட்டோமேட்டிக் இன்கம் எடுக்கிறாங்க. இந்த ஆட்டோமேட்டிக் இன்கம் எடுக்கிற 50 டிபி பாஸ் பண்ணு. சரி ஓகே. இந்த 100 டிபியில் 50 டிபி உங்களுக்கு தேர்ட் லெவலில் யாராவது ஓனிக்ஸ் ஆனாலும் உங்களுக்கு எத்தனை பேர் ஓனிக்ஸ் ஆனாலும் தேர்ட் லெவலில் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 50 டிபி வரும். மீதி 50 டிபி தான் உங்களுக்கு இந்த ஆட்டோமேட்டிக் இன்கம் எடுக்கிறாங்க. இந்த ஆட்டோமேட்டிக் இன்கம் எடுக்கிற அந்த 50 டிபியை 8 லெவலுக்கு எப்படி பிடிக்கலாம்னு பார்ப்போம். உங்களுக்கு ஓனிக்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் லெவலுக்கு இதே தான் 4 மேட்ரிக்ஸ் மெத்தட் தான் எல்லாத்துக்குமே. இந்த பேர்லேருந்து ரூபி வரைக்கும் இந்த 4 மேட்ரிக்ஸ் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா? இப்போது நீங்கள் ஓனிக்ஸ் ஆனதுக்கப்புறம் குளோபலில் எங்கே ஓனிக்ஸ் ஆனோம் அதுலேருந்து 4 மெம்பர்ஸ் இருக்கும். அடுத்த செகண்ட் நீங்கள் ஆனதுலேருந்து அதுக்கு அடுத்த செகண்ட் யாரெல்லாம் 185 கண்ட்ரியில் ஓனிக்ஸ் ஆகிறாங்களோ அவங்களாம் உங்கள் கண்ட்ரிலாம் வருவாங்க. அதுலேருந்து வேர்ல்டில் எந்த கண்ட்ரியில் யார் எடுக்குன்னு தெரியாது. 4 மெம்பர்ஸ் இருக்கும். 4 மெம்பர்ஸ் இதை வந்து எப்படி பிரிக்கிறோம்? 5 லெவல். ஒரு ஃபர்ஸ்ட் லெவலுக்கு 5 டிபி, செகண்ட் லெவல் 5 டிபி, தேர்ட் லெவலுக்கு 10 டிபி, 4th 6, 7th 6, 8th 6 சாரி அதுக்கடுத்த ஒரு 5 லெவலுக்கு உங்களுக்கு 6 டிபி கொடுக்குது. ஸோ 5th 6th 4th 5th 6th 7th 8th இதெல்லாம் 6 டிபி. ஸோ 6னா 5 30 30 + 10 40 5 50 டிபி இப்படி தான் உங்களுக்கு பிரிக்குது. 8 லெவலுக்கு பிரிக்குது. 4 மேட்ரிக்ஸ் மெத்தடில் உங்களுக்கு கீழே மெம்பர்ஸ் கொடுத்து இப்படி பிரித்து உங்களுக்கு கொடுக்குது. ஸோ 4 × 5 20 டிபி உங்களுக்கு ஓனிக்ஸ் ஃபஸ்ட்டு லெவல் கொடுக்குது. செகண்ட் லெவலுக்கு 16 மெம்பர்ஸ் இருக்குது. 5 டிபி போட்டு இருக்கிறதுல உங்களுக்கு 80 டிபி செகண்ட் லெவலில் இருக்குது. தேர்ட் லெவலில் 64 மெம்பர்ஸ் 10 டிபி போட்டு 6,640 டிபி தேர்ட் லெவலில் கொடுக்குது. ஃபோர்த் லெவலில் ஸோ 1 2 3 2 6 மெம்பர்ஸ் 6 டிபி போட்டு உங்களுக்கு 1536 டிபி உங்களுக்கு ஃபோர்த் லெவல் கொடுக்குது. ஃபிஃப்த் லெவலில் ஸோ 1024 மெம்பர்ஸ் எடுத்து 6 டிபி ஒவ்வொருத்தருக்கும் போட்டு உங்களுக்கு வந்து
6144 dp 6144 dp உங்களுக்கு 5th லெவலில் கொடுக்குது. 6th லெவலில் 4096 நம்பர்ஸ் எடுத்து 6 மெம்பர் போட்டு உங்களுக்கு 6 dp ஒவ்வொருத்தருக்கும் போட்டு உங்களுக்கு வந்து 24576 dp 24576 dp உங்களுக்கு வந்து 7th லெவலில் கொடுக்குது. 8th லெவலில் 16384 மெம்பர்ஸ் உங்களுக்கு கீழே எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் 60 dp போட்டு உங்களுக்கு 98304 dp உங்களுக்கு 7th லெவல் கொடுக்குது. 8th லெவலில் 3,90,200 3,93,200 dp 8th லெவலில் 65,536 மெம்பர்ஸ் எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் 60 dp போட்டு உங்களுக்கு 3,93,200 dp அது மொத்தத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 5,24,500 dp 5,24,500 dp. ஸோ இதுதான் உங்களுக்கு டோட்டலாக வர்றது. 80 rupees போட்டிங்கன்னா 70 rupees போட்டு கணக்கு போட்டு வச்சுருக்காங்க. பழைய கணக்கு இது. இப்போ 8 rupees போடணும். ஸோ எவ்வளோ வருதுன்னா 3 crores 90 lakhs 3.9 crores வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் இன்கமாக கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் போட்டது 100 dp, சிஸ்டம் கொடுக்குறது 5,24,000 dp, மேக்ஸிமம் 3 years 3 to 4 years கூட போட்டோம். உங்களுக்கு 100 dp எங்கே இருக்குது, 5,24,000 dp எங்கே இருக்குது. சரிங்களா? அதான் இந்த இன்கமோட ஃபார்முலா. மிஸ்டர் டேனியல் ஜான்சன் கிரியேட் பண்ண ஃபார்முலா உங்களுக்கு 100 to 5 lakhs dp போகுது. ஸோ இவ்வளோ பெரிய இன்கம் வந்து இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறாங்க. குளோபல் வைஸில் ஷேர் கொடுக்குறதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய இன்கம் கொடுக்க முடியும் இல்லை. ஸோ அடுத்து இது போகும். இது அடுத்தது எல்லாத்தையும் பார்த்துலாம் அதே மாதிரி. ஸோ அடுத்தது பார்க்கக்கூடிய அமௌண்ட்டு உங்களுக்கு இது வந்து அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு குவாட்ஸ் அக்கௌண்ட். இது வந்து நீங்கள் 1000 dp கொடுத்து அக்கௌண்ட் அப்டேட் பண்ணுவீங்க. உங்களுக்கு அது டைரக்ட் ரெஃபரல். உங்களுக்கு 4th லெவலில் யாராவது கோட்ஸ் ஆனாங்கன்னா உங்களுக்கு இதில் 50% 500 dp. யார் அக்கௌண்ட் அப்டேட் பண்ணுற அதே செகண்டில் உங்கள் அக்கௌண்ட்டில் 500 dp உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். மீதி 500 dp இருக்கு இல்லையா, அந்த 500 dp வச்சு தான் அவங்க இந்த குளோபல் ஆட்டோமேட்டிக் இன்கம் நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதே 4 மேட்ரிக்ஸ் மெத்தடில் சிஸ்டம் எடுக்குது. நீங்கள் கோட்ஸ் ஆனதுக்கப்புறம் குளோபலில் யாரெல்லாம் கோட்ஸ் ஆடுறாங்களோ அந்த செகண்ட்லேருந்து அதெல்லாம் உங்கள் அண்டரில் போட்டு 4 மேட்ரிக்ஸ் மெத்தட் இந்த மாதிரி கிரியேட் பண்ணி எடுத்து உங்களுக்கு இந்த 500 dp எப்படி பிரிக்குதுன்னா அதை பார்ப்போம். ஸோ குவாட்ஸோட ஆட்டோபில் அந்த 8 லெவல் எப்படி பிரிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 50 dp ஃபஸ்ட் லெவலுக்கு, செகண்ட் லெவலுக்கு 50 dp, தேர்ட் லெவலுக்கு 100 dp, 4th, 5th, 6th, 7th, 8th 60 dp. So 60 dp, 60, 60, 60. So 5 60s are 300 plus 100, 400 plus 50 plus 50. So 500 dp 8 லெவல் எப்படி தான் பிரிக்குது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லெவலுக்கு 4 மேட்ரிக்ஸில் 4 மெம்பர்ஸ் எடுத்து 50 dp போட்டு உங்களுக்கு 200 dp ஃபர்ஸ்ட் லெவலில் கொடுக்குது. செகண்ட் லெவலில் உங்களுக்கு 16 மெம்பர்ஸ் எடுத்து குளோபல் வைஸில் எடுத்து உங்களுக்கு 50 dp போட்டு உங்களுக்கு ரெண்டாவது லெவலில் உங்களுக்கு 800 dp 800 dp செகண்ட் லெவல் கொடுக்குது. தேர்ட் லெவலில் 64 மெம்பர்ஸ் எடுத்து வேர்ல்டு வைடு 64 into 100 போட்டுக்கிறது 6400 dp உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கொடுக்குது. ஸோ இப்போ பாருங்கள், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது 1000 dp இல்லையா, கோட்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு 1000 dp. ஆனால் சிஸ்டம் பாருங்கள் 2 இன்ஸ்டால்மெண்ட்லேயே உங்களுக்கு ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் 200, செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் 800, 1000 dp நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் 2 இன்ஸ்டால்மெண்ட்டே உங்களுக்கு கொடுத்துருது. 3வது இன்ஸ்டால்மெண்ட்டில் தேர்ட் லெவலில் உங்களுக்கு 6.4 times அதிகமாகுது. ஸோ இதனுடைய இந்த சிஸ்டமோட எல்லா இன்கமும் அதே மாதிரி தான். உங்களுக்கு தேர்டு லெவலில் எப்பவுமே 6.4 times இன்க்ரீஸ் ஆகும். அப்போது
நீங்கள் 1000 டிபி போட்டிங்க, இது ஒரு 1000 ஆச்சா, இது 6400, மொத்தம் ஆட் பண்ணி 7400. உங்களுக்கு தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்லேயே 7.4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் பேங்க்கில் ஃபிக்ஸடில் 1000 டிபி போட்டிங்கன்னா உங்களுக்கு 8 இயர்ஸ் கழிச்சு உங்களுக்கு 2000 டிபி கிடைக்கும் இல்லையா? ஸோ 1000 டிபினா கிட்டத்தட்ட 80,000 ருபீஸ். 80,000 ருபீஸ் நம்ம இந்தியாவில் ஏதாவது பேங்க்கில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 8 வருஷம் கழிச்சு உங்களுக்கு 80,000க்கு 1,30,000 கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு இதில் 1.5 வருஷத்துலேயே 3வது இன்ஸ்டால்மெண்ட்லேயே உங்களுக்கு 7.4 டைம்ஸ் 80,000 போட்டிங்கன்னா இந்த 7.4 டைம்ஸ் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட போட்டு பாருங்கள், நீங்களே போட்டு பாருங்க, கால்குலேஷன் போட்டு பாருங்கள், எங்கே போகும் 7.4 டைம்ஸ் இல்லையா? ஸோ மற்றதுலேயே பார்த்துக்கலாம். அந்த அதுக்கு அடுத்தது 4, 5, 6 எல்லாத்தையும் பார்த்துருவோம் இல்லையா? 256 × 60 4வது லெவலில் போட்டிங்கன்னா கொடுது அதுதான் உங்களுக்கு 15,360 டிபி. 15,360 டிபி. ஸோ பாருங்க, இது 15,000, இது 15 டைம்ஸ் அதிகம் 4th லெவலில் இல்லையா? 1000 டிபியில் உங்களுக்கு இதுலேயே 7.4 டைம்ஸ் வந்துச்சு. அதுக்கு அடுத்த லெவலில் 15.3 டைம்ஸ் வருது இல்லையா? எவ்வளோ ஆச்சு மொத்தம் ஆட் பண்ணிக்கிறது 22 டைம்ஸ் ஆயிடுச்சா? ஸோ 4 வருஷத்தில் 4 இன்ஸ்டால்மெண்ட்னா 4 லெவலில் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 22.7 டைம். நல்ல க்ரோத்தாக இல்லையா? ஸோ எங்கே கிடைக்கும் அந்த க்ரோத்? 2 வருஷத்தில் உங்களுக்கு 22 மடங்கு கூட வருதுன்னா இந்த மாதிரி க்ரோத் எங்கே பார்த்துருக்க முடியும்? நம்ம எங்கேயும் பார்த்துக்கலாம், அது கேள்விப்பட்டதில்லை, எதாவது சொல்லுங்கள் நீங்கள், சரிங்களா? ஸோ வந்து மீதிலாம் பார்க்குறோம், இதெல்லாம் பார்த்தா அது எங்கேயோ போகும், எல்லாத்தையும் பார்த்துருவோம். 5வது லெவலில் 1024 மெம்பர்ஸுக்கு 60 டிபி போடுது இல்லையா? 60 டிபி போட்டு உங்களுக்கு 61,440 டிபி உங்களுக்கு 5th லெவலில் கொடுக்குது. 6th லெவலில் 4,096 மெம்பர்ஸ் எடுத்து 60 ருபீஸ் போட்டு உங்களுக்கு 60 டிபி போட்டு 2,45,760 2,45,760 டிபி உங்களுக்கு 6th லெவலில் கொடுக்குது. 7th லெவலில் உங்களுக்கு ஸோ 16,000 உங்களுக்கு 384 மெம்பர்ஸ் போட்டு உங்களுக்கு 60 டிபி ஓட்டுக்கு போட்டு உங்களுக்கு 9,83,000 டிபி உங்களுக்கு 7th லெவலில் கொடுக்குது. 8th லெவலில் உங்களுக்கு ஸோ 65,536 மெம்பர்ஸ் 60 டிபி ஓட்டுக்கு எடுத்து உங்களுக்கு 3,93,000 ஓகே 39 lakh 32,000 டிபி உங்களுக்கு சிஸ்டம் 8 லெவல் இப்படி தான் பிரிச்சு கொடுக்குது. ஸோ மொத்தத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 52,45,000 100 டிபி இன்ட்டு உங்களுக்கு 70% கணக்கு போட்டு வச்சிருக்கு. இதுதான் உங்களுக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு குவாட்ஸோட ஆட்டோபிள் இன்கம் 39 crores. இப்படி தான் உங்களுக்கு ஆட்டோபிள் இன்கம் பிரித்து கொடுக்குது. குவாட்ஸோட இன்கம் ஆட்டோபிள் இன்கம் இப்படி தான் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி தருது. ஒரு 6 மந்த்துக்கு 8 ரவுண்டில் உங்களுக்கு இப்படி தான் பிரித்து கொடுக்குது. ஓகேங்களா? ப்ளஸ் எல்லாத்தையும் பார்த்துருவோம். ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஐடியா வரும். இதுதான் எல்லாத்தையும் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் அக்கௌண்ட் அமித்திஸ்ட். இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு 5,000 டிபி கொடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணுவீங்க. உங்களுக்கு இந்த டைரக்ட் ரெஃபரல் ஃபாஸ்ட் ட்ராக் இன்கம் சொல்லுவாங்க. அது பேர் ஃபாஸ்ட் ட்ராக் இன்கம். ஃபாஸ்ட் ட்ராக் இன்கமில் உங்களுக்கு 5th லெவலில் யாரெல்லாம் உங்களுக்கு அமித்திஸ்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்குலாம் உங்களுக்கு அது 50% உங்களுக்கு டைரக்ட் ரெஃபரல் கிடைச்சிடும். 5th லெவல் இன்கம் அதுதான் உங்களுக்கு 2,500 டிபி. 2,500 டிபி உங்கள் 5th லெவலில் யாரெல்லாம் அமித்திஸ்ட் ஆகணும் அது உங்களுக்கு 50% கிடைச்சிடும். மீதி 50% தான் உங்களுக்கு இந்த 2,500 டிபி வந்து உங்களுக்கு இந்த ஆட்டோமேட்டிக் இன்கம் எடுக்கிறாங்க. இந்த ஆட்டோமேட்டிக் இன்கம் 8 லெவலில் 2,500 டிபி எப்படி பிரிக்கிறாங்க?
2500 டிபி எப்படி பிரிக்கிறாங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவலுக்கு உங்களுக்கு 250 டிபி, செகண்ட் லெவல் 250 டிபி, தேர்ட் லெவல் 500 டிபி, அதுக்கடுத்து 300 டிபி, 300 ஸோ 300 1500 ஒரு 500 2000 ஒரு 2750 2250 ஒரு 250 2500 இந்த 8 லெவல் தான் பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 2500 சார் 250 500 ஆச்சா, அது ஒரு 500 ஆச்சா, 53 சார் 5300 சார் உங்களுக்கு 1500 ஒரு 2500 டிபியை இப்படியே 8 லெவல் பிரிக்கிறாங்க. மீதி 2500 டிபி உங்களுக்கு 5th லெவல் 5 செலவு உங்களுக்கு வந்துடும் இல்லையா. இப்போ வந்து இது எப்படி வருதுன்னு பார்க்குறோம். இது போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். இது போட்டு பார்க்க டைம் இல்லை, நம்ம பார்த்துருவோம், உங்களுக்காக பார்க்குறோம். ஓகே, இப்போது ஃபோர்மேட்டிக்ஸ் தான். நீங்கள் ஓனிக்ஸ் ஆனதுக்கப்புறம் குளோபல் வைஸ் யாரெல்லாம் ஓனிக்ஸ் ஆகிறாங்களோ அடுத்த செகண்ட்லேருந்து அவங்க உங்கள் அண்டரில் வருவாங்க. அதில் ஃபோர்மேட்டிக்ஸ் இடத்துல 4 மெம்பர்ஸ் எடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுக்குது. ஸோ 250 படிக்கிறது 1000 டிபி. ஃபஸ்ட் லெவலில் 1000 டிபி உங்களுக்கு கொடுக்குது. ரெண்டாவது லெவலில் 60 × 250 படிக்கிறதுல 4000 டிபி. செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்குது. தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் உங்களுக்கு 64 × 500 போட்டிங்கன்னா உங்களுக்கு 32,000 டிபி உங்களுக்கு தேர்ட் லெவலில் கொடுக்குது. ஃபோர்த் லெவலில் உங்களுக்கு 256 × 300 டிபி இருக்குது. ஸோ போட்டிங்கன்னா உங்களுக்கு 76,800 டிபி. 76,800 டிபி உங்களுக்கு ஃபோர்த் லெவல் இருக்குது. ஃபிஃப்த் லெவலில் 1024 மெம்பர்ஸ் 300 போட்டு தான் உங்களுக்கு உங்களுக்கு 3,07,200 டிபி. 3,07,200 டிபி உங்களுக்கு ஃபிஃப்த் லெவல் கிடைக்குது. சிக்ஸ்த் லெவலில் 4,096 மெம்பர்ஸ் 300 டிபி போடுது. உங்களுக்கு 12,28,800 டிபி. 12,28,800 டிபி உங்களுக்கு சிக்ஸ்த் லெவல். செவன்த் லெவலில் 16,384 மெம்பர்ஸ் எடுத்து 300 டிபி போட்டு உங்களுக்கு வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 49,15,200 டிபி. 49,15,200 டிபி உங்களுக்கு செவன்த் லெவல் கொடுக்குது. எயித் லெவலில் உங்களுக்கு ஸோ 65,536 மெம்பர்ஸ் எடுத்து 300 டிபி ஓவர் டைம் போட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட 1,96,90,000 1,96,60,800 டிபி உங்களுக்கு எயித் லெவல் கொடுக்குது. மொத்தம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 8 லெவல் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2,62,000 2,62,000 sorry 2,62,25,800 DP. So 2,62,25,800 DP உங்களுக்கு மொத்தம் 8 லெவல் சேர்த்து கிட்டத்தட்ட அது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 196 crores. இது வந்து உங்களுக்கு 75 rupees கனெக்ட் பண்ணுது. சில 80 rupees ஜாஸ்தி வரும் இல்லை. ஸோ இப்படி தான் உங்களுக்கு அமித்திஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குது லெவலுக்கு. ஸோ அமித்திஸ் டாட் இருக்கும் இந்த மாதிரி ஒரு சைக்கிளுக்கும் இந்த மாதிரி தான் வரும். ஒரு லெவலுக்கு இப்படி தான் வரும். ஸோ இது வந்து மாறாது, இது கான்ஸ்டன்ட் சரிங்களா. அதே மாதிரி உங்களுக்கு அடுத்த டோப்பாஸும் பார்த்துருவோம். ஸோ டோப்பாஸ் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் டோப்பாஸ் லெவல் வந்து உங்களுக்கு 10,000 டிபி கொடுத்து நீங்கள் டோப்பாஸ் அப்டேட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அந்த 6th லெவலில் உங்களுக்கு டோப்பாஸ் ஷேர் ஆனாங்கன்னா அதுலேருந்து 50% எடுத்து உங்களுக்கு 5,000 டிபி உங்களுக்கு இந்த 6th லெவல் ஆனால் உங்களுக்கு டேரக்ட் லெவலாக 55,000 டிபி வந்துடும். மீதி 5,000 டிபி
உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் இன்கம் எடுக்கிறாங்க. ஸோ அந்த ஆட்டோமேட்டிக் இன்கம் எடுக்கிற 5000 டிபி எப்படி பிரியுது 8 லெவலுக்குன்னா அதே பார்த்துருவோம். ஃபஸ்ட்டுக்கு 500 டிபி கொடுக்குது, ரெண்டாவது சைக்கிளுக்கு 500 டிபி, தேர்ட் ரவுண்டுக்கு உங்களுக்கு 1000 டிபி, ஃபோர்த் ஃபிஃப்த்து 600 டிபி, ஃபோர்த் ஃபிஃப்த்து 600 டிபி, 6th 7th 8th எல்லாமே 600 டிபி ஆச்சா. இப்போது 5000 சாப்பிடுங்க, 600 5 6 600 600 into 5 போட்டிங்கன்னா அது 3000 வருது இல்லையா. இது 1000 4000 இது 500 4005 இது 500 5000. ஸோ 5000 இப்படி தான் உங்களுக்கு பிரித்து கொடுத்தாங்க 8 லெவலுக்கு. ஸோ ஃபஸ்ட் லெவலுக்கு 500 4 மெம்பர்ஸ் இருக்குது. நீங்கள் டோப்பாஸ் ஆனதுக்கப்புறம் குளோபல் யார் டோப்பாஸ் ஆகணும் அதுக்கு உங்கள் அண்டரில் போட்டு அதுக்கடுத்து உங்கள் அண்டரில் கிடையாது குளோபல் வைஸ். ஸோ 400 4 into 2 500 போட்டி 2000 டிபி 2000 டிபி உங்களுக்கு ஃபஸ்ட் லெவல் கொடுக்குது. செகண்ட் லெவல் 16 மெம்பர்ஸ் எடுத்து 500 போட்டுக்கிட்டு 8000 டிபி செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்குது. தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் 64 மெம்பர்ஸ் இருக்குது குளோபல் வைஸு. 64 மெம்பர்ஸ் எடுத்து 1000 மெம்பர்ஸ் 1000 டிபி போட்டு உங்களுக்கு 64,000 டிபி. ஃபோர்த் லெவலில் உங்களுக்கு ஸோ 256 மெம்பர்ஸ் இருக்குது 600 டிபி போட்டு உங்களுக்கு 1,53,600 டிபி 1,53,600 டிபி உங்களுக்கு இந்த மாதிரி பிரிச்சு கொடுக்குது. பாருங்கள், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது 1000 டிபி 10,000 டிபி 2 இன்ஸ்டால்மெண்ட் 10,000 டிபி வந்துடுது. ஸோ மேக்ஸிமம் 1 இயரில் நீங்கள் போட்டது 10,000 டிபி வந்துடுது 2 இன்ஸ்டால்மெண்ட்டில். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 6th லெவலில் யாராவது 2 பேர் டோப்பாஸ் அச்சீவ் பண்ணால் உங்களுக்கு 5,000 டிபி 10,000 டிபி உங்களுக்கு வந்துடும். அதுலேருந்து 2 பேர் பண்ணால் தான் உங்களுக்கு வந்துடும். இது 2 இன்ஸ்டால்மெண்ட் உங்களுக்கு வந்துடும். 3வது இன்ஸ்டால்மெண்ட் பாருங்கள் 6.4 டைம்ஸ் அதிகமாகுது. 6.4 டைம்ஸ் 64,000. 4வது இன்ஸ்டால்மெண்ட் 15.3 டைம்ஸ் அதிகமாகுது இல்லையா. ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த 2 இயர்ஸ்லேயே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இது ஒரு 15.3 டைம்ஸு, இது ஒரு 6.4 இது மொத்தம் 7.4 டைம்ஸ் இல்லையா. 7.4 + 15.3 டைம்ஸ்னா கிட்டத்தட்ட 22.7 டைம்ஸ் 22.7 டைம்ஸ் உங்களுக்கு 2 இயர்ஸில் கிடைக்குது. த குளோபலிட்டிக் மெத்தட். ஸோ இதே கணக்கு பண்ணிங்கன்னா நீங்கள் 8 லெவல் பார்க்கும்போது உங்களுக்கு டோட்டலாக கணக்கு பண்ணிங்கன்னா அது நீங்கள் நேரில் மீட் பண்ணும்போது இந்த எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு இந்த இதெல்லாம் உங்களுக்கு பிளான்லாம் எப்படின்னு சொல்கிறேன். டைம் பற்றின நமக்கு. ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு 393 ரோட்ஸ் வந்து இப்படி தான் க்ரியேட் பண்ணி கொடுக்குது சிஸ்டம் டோப்பாஸ் அக்கௌண்ட்டுக்கு. அதுக்கடுத்தது உங்களுக்கு ரூபி வந்து ஸோ இதெல்லாம் நேரில் மீட் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் டைம் பத்தாது. ஃபர்தராக இப்போ வந்து அதுக்கப்புறம் இப்போ வந்து ஆட்டோமேட்டிக் இன்கம் பார்த்தோம் இல்லையா. ஆட்டோமேட்டிக் இன்கம் பார்த்தோம். அடுத்தது நம்ம டீம் பர்ஃபார்மன்ஸ் இன்கம் பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ட்ராக் இன்கம் பார்க்குறோம். ஸோ 30 டிபி கொடுத்து நீங்கள் உள்ளே வந்துடுறீங்க, அதுக்கு ரெஃபர் பண்ணுறீங்க இல்லையா. இப்போ நீங்கள் இருக்கீங்க ஒரு 10 பேருக்கு இந்த ரெஃபர் பண்ணுறீங்க. எக்ஸாம்பிள் அசியூம் பண்ணிக்கோ, நீங்கள் 10 பேருக்கும் பண்ணலாம், 20 பேருக்கும் பண்ணலாம், 50 பேருக்கு பண்ணலாம், 100 பேருக்கு பண்ணலாம், 1000 பேருக்கும் பண்ணலாம், 1,00,000 பேருக்கும் பண்ணலாம். ஸோ உங்கள் கெப்பாசிட்டி தான் இல்லையா, அவங்க கெப்பாசிட்டி தான். இப்போது உதாரணத்துக்கு 10 மெம்பர்ஸ் பண்ணுறேன். இவங்க சிஸ்டம் வந்து 4 மேட்ரிக்ஸ் 4 மெம்பர்ஸ் தான் வச்சு எடுத்துருக்காங்க. நம்ம இந்தியன் பீப்புள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் மெம்பர்ஸ். ஏன்னா வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா இந்தியன் பீப்புள்ஸ் தான் டாப்பில் இருப்பாங்க. ஏன்னா ஹார்ட் ஒர்க்கர்ஸ் இந்தியன்ஸ் தான். ஸோ நம்ம வந்து அவங்க 4 மேட்ரிக்ஸ் தான், நம்ம 10 மேட்ரிக்ஸ் இருக்கோம். நம்ம தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, நம்ம ஆட்கள்லாம் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஏன்னா உழைப்போடு அதிகமாக உழைப்பு போடக்கூடியவங்க, அதாவது ஒரு டைமுக்கு இவ்வளோ உழைக்கணும்னா கிடையாது. நம்ம ஆட்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்க. ஸோ 10 மேட்ரிக்ஸ் மெத்தடில் போடுவோம். ஸோ நீங்கள் இருக்கீங்க எல்லாருமே 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 ரெஃபர் கொடுக்குறீங்க. 10 ரெஃபர் கொடுக்குறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு, அவங்களுக்கு என்ன பெனிஃபிட், ரெண்டுத்தையும் பார்க்கணும். ஸோ நம்மளுடைய பெனிஃபிட் நம்ம பார்க்கக்கூடாது, எல்லாரோட பெனிஃபிட் பார்க்கணும் இல்லையா. ஸோ இப்போது
30 டிபி கொடுத்து அவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால அவங்களுக்கு 32 lakhs ஷேர் வாங்கிடுறாங்க. 32 lakh ஷேர் வந்து குளோபல் வைஸ் நடக்கிற பிஸ்னஸ்லேருந்து எடுத்து அவங்களுக்கு தராங்க. எப்படி கொடுக்குறாங்க பார்த்தோம் இல்லையா? அது 4 years மேக்ஸிமம் 4 இயர்ஸில் அவங்க 30 lakhs ரிசீவ் பண்ணிடுவாங்க. ஸோ அது அவங்க பெனிஃபிட் இல்லையா? நீங்கள் அவங்களுக்கு ரெஃபர் பண்ணாலும் அவங்களுக்கு 32 லட்சம் பெனிஃபிட். இந்த 32 லட்சம் 10 பேர் எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? நீங்கள் மொபைலில் போனீங்கன்னா உங்களுக்கு 100 கான்டாக்ட்லேருந்து 1000 கான்டாக்ட் இருக்கும். என்னோட மொபைலில் 33,500 கான்டாக்ட் இருக்குது. ஸோ உங்கள் மொபைலில் ஒரு மினிமம் வச்சுக்கோங்க, ஒரு 100-200 இருக்கும். அதில் வந்து ஒரு 10 பேர் செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேஷன் தான். அவங்க லைஃப் மாற்றக்கூடியது. 32 லட்சம் வந்துச்சுன்னா அவங்க லைஃப் மாறும் மாறதான் தாராளமாக மாறும் இல்லையா? 32 லட்சம் வந்துச்சுன்னா அவங்க வீட்டில் இந்த ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் ஆகல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வயலில் 35 யூஸ் ஆகும் இல்லையா? 32 lakhs வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வயலில் யூஸ் ஆகும். எந்தெந்த வயலில் யூஸ் ஆகும் சொல்லுங்கள், நானே சொல்கிறேன் பாருங்க. 32 lakhs வந்துச்சுன்னா அவங்க வீட்டில் கேர்ள்ஸ் படிச்சிருந்தாங்கன்னா படித்து முடிச்ச உடனே 32 லட்சம் நல்ல மேரேஜ் பண்ணலாம் இல்லையா? நல்லா 32 லட்சம் நல்ல தாராளமாக நல்ல மேரேஜ் பண்ணலாம். ப்ளஸ் பசங்க படிச்சுட்டு இருப்பாங்க, 7th 8th படிச்சுருப்பாங்க. +2 முடிச்ச உடனே மெடிக்கல், டென்டல், இன்ஜினியரிங் படிக்கலாம் இல்லையா? ப்ளஸ் மெட்ராஸ் சிட்டியில் நிறைய பேர் ரொம்ப வருஷமாக வாடகை வீட்டில் இருப்பாங்க. ஸோ நல்ல ஒரு ஃப்ளாட் வாங்கலாம் இல்லையா? சிட்டிக்கு அவுட்டுக்கு நல்ல ஃப்ளாட் வாங்கலாம், சிட்டிக்கு அவுட்டுக்கு நல்ல லேண்ட் வாங்கலாம். சரி, ரெண்டாவது அக்கௌண்ட் கோரில் கொண்டு போயிட்டீங்கன்னா 1.3 crores, 2 ஆட் பண்ணிங்கன்னா 1.6 crores. ஸோ நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸில் நீங்கள் பேர்லேருந்து பர்பஸ் போயிட்டா கூட உங்களுக்கு பேர்லோட இன்கம் வரும், ஓனிக்ஸோட இன்கம் வரும், குவாட்ஸோட இன்கம் வரும், அமித்திஸ் எல்லாத்தோட இன்கம் ரெகுலராக வந்துட்டு இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் அந்த லெவலுக்கு போயிட்டு அதோட இன்கம் மட்டும் வரும், எல்லா லெவல் இன்கம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்கள் பேர்ல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேர்லோட இன்கம் வரும், பேர்லோட இன்கம் அப்போ 1.6 crores. 1.6 crores நீங்கள் டி நகர், அண்ணா நகர், அடையார், ஆரியபுரம், ஆழ்வார்பேட்டு, ஸோ ஈசிஆரில் எங்கே வேணால் நீங்கள் 1.6 crores ட்ரிபிள் பெட்ரூம் ஃப்ளாட்டோட வாங்கலாம் இல்லையா? தாராளமாக வாங்கலாம். ஸோ அது ஒவ்வொருத்தரும் இந்த ஃபைனான்ஸ் யூஸ் ஆகும். நிறைய பேர் இந்த சேரிட்டி பண்ணுறாங்க, நிறைய பேர் ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு நினைப்பாங்க, அது கூட பண்ணலாம். ஸோ நிறைய பேர் சமூக சேவைலாம் இருப்பாங்க. சமூக எல்லாம் இறங்கி பண்ணாங்கன்னா அவங்களுடைய இந்த குறிக்கோள்லாம் ஈஸியாக நிறைவேற்றலாம் இல்லையா? ஸோ 10 மெம்பர்ஸ்க்கு 32 லட்சம் ஆட்டோமேட்டிக் இன்கம் போகுது. உங்களுக்கு என்ன நல்ல பெனிஃபிட்? உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, இந்த 10 மெம்பர்ஸ்க்கு $30 கொடுத்து ஒருத்தர் அக்கௌண்ட் அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு 15 DP ஆன் த செகண்ட், அடுத்த செகண்ட் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் இருக்கும். ஸோ 10 × 15 150 DP உங்களுக்கு டேரக்ட் ரெஃபரல் 150 DP கிடைக்கும். அது இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் 1.25 DP இன்னொரு சேர்த்து 8 லெவல் கிடைக்குன்னு சொன்னோம் இல்லையா? அந்த 10 மெம்பர்ஸ்க்கும் அது 1.25 DP கிடைக்கும். 1.25 DP × 10 போட்டு 12.5 DP இல்லையா? ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 162.5 DP ஃபர்ஸ்ட் இன்கம். 162.5 DP ஃபர்ஸ்ட் இன்கம் இல்லையா? இதை வச்சே நீங்கள் கோரல் 40 DP கொடுத்து கோரல் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஓனிக்ஸு 100 DP கொடுத்து ஓனிக்ஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். 2 இது போயிட்டீங்களே. ஸோ 140 DPயில் நீங்கள் 2த்துக்கு அப்டேட் பண்ணிடுறீங்க, மீதி 22 DP இருக்கும். அது உங்களுக்கு உங்கள் எக்ஸ்பென்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ 2 இது நீங்கள் ஏர்ன் பண்ணியே 2 லெவல் போயிருந்தீங்க இல்லையா? இப்போது அந்த 1.25 DP மட்டும் பார்ப்போம். அந்த 1.25 DP மட்டும் அந்த 8 லெவல் சொல்லுது இல்லையா? அந்த 8 லெவல் அவருடைய இன்கம் மட்டும் உங்களுக்கு 8 லெவலுக்கு பார்ப்போம். எந்த வரைக்கும் நம்ம கொண்டு போகுது பார்ப்போம். இந்த 10 மேட்ரிக்ஸ் மெத்தடில் நான் 10 பேர் உங்கள் ஃபேமிலி ரிலேஷன் கொடுக்குறீங்க, அவங்க 32 லட்சம் கிடைக்குது. அதே மாதிரி அவங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு 10 பேருக்கு பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் இந்த 10 பேர் எப்படி பண்ணீங்களோ, 10 பேருக்கு எப்படி ஆஃபர் கொடுத்தீங்களோ, எப்படி ரெஃபர் பண்ணி அவங்க வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்களோ, அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரிலேஷனுக்கு அவங்க வந்து சர்வீஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணி கூட சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிடும். 10 பேர் பண்ணது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க சொல்லி கொடுத்து டெவலப் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் அவங்களுடைய பெனிஃபிட் பார்ப்பீங்க. ஃபஸ்ட் லெவலில் உங்களுக்கு மட்டும் பார்க்குறேன், அவங்களுக்கு அதே மாதிரி அதே ஃபார்மேட்டில் அவங்க எடுத்துகிட்டு வரும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு 10 மெம்பர் நீங்கள் கொடுக்குறீங்க ஆஃபரு. அந்த டைரக்ட் ரெஃபரல் 15 DP சொல்ல அது ஃபாஸ்ட் ட்ராக் இன்கம் வரும், அதில் பார்ப்போம். இப்போ வந்து உங்களுக்கு டீம் பர்ஃபார்மன்ஸ் வரைக்கும் தான் பார்ப்போம். ஸோ 10 × 1.25 போட்டி நாங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு 12.5 DP உங்களுக்கு ஃபஸ்ட்டு லெவல் இன்கம். ரெண்டாவது லெவலில் அதே மாதிரி அவங்க 10 பேர் பண்ணும்போது செகண்ட் லெவலில் உங்களுக்கு 100 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 100 மெம்பர்ஸ் அதை 1.25 போட்டிங்கன்னா ஸோ 125 DP செகண்ட் லெவல் இல்லையா? தேர்ட் லெவலில் உங்களுக்கு
1000 மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா. 1.25 டிபினா 1250 டிபி. ஃபோர்த் லெவலில் உங்களுக்கு 10,000 மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா. 10,000 போட்டிங்கன்னா 1.25 டிபி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 12,500 டிபி. 12,500 டிபி ஃபோர்த் லெவலில். ஃபிஃப்த் லெவலில் 1 lakh மெம்பர் இருப்பாங்க இல்லையா. ஸோ 1 lakh மெம்பர் போட்டிங்கன்னா 1.25 டிபி 1,25,000 டிபி ஃபிஃப்த் லெவலில். 6th 7th 8th அப்படியே போட்டே போனீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 937 crores. அந்த 1.25 டிபியே உங்களுக்கு 8th லெவல் வரைக்கும் போகும்போது 937 crores போகும். இது மொத்தத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா கிட்ட உங்களுக்கு 1000 crores. 1000 crores இந்த 8th லெவல் உங்களுக்கு சிறுதுளி பெருவெள்ளம் மாதிரி இதை பெருக்கி போயிருக்கோம். இந்த மலையை உச்சியில் நீங்கள் ஊற்று பார்ப்பீங்க, சிறுதுளி மாதிரி தான் போகிற மாதிரி இருக்கும். அப்படியே அங்கங்கே ஊற்று அப்படியே வந்துகிட்டே இருக்கும். மொத்தமாக கீழே போய் பார்த்தீங்கன்னா பெரிய ஆறாக உங்களுக்கு போய் சேரும். அந்த மாதிரி இது ஃபியூச்சர் அப்படியே பெரிய ஆறாக இவங்க 1000 crores வருவோம். இந்த 1000 crores இந்த 10 மெம்பர்ஸ் ஆக்டிவாக இருந்தால் உங்களுக்கு இந்த 1000 crores. இந்த 10 மெம்பர்ஸில் 9 மெம்பர்ஸ் தூங்குறாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் ஆக்டிவாக போகிறாங்க, மேலே டெவலப் ஆகுறாங்க, லைஃப்பில் முன்னுக்கு மேலே போகிறாங்க. ஒருத்தர் மூலியமாக உங்களுக்கு 100 crores இருக்குது. ஒரே ஒரு ஆள் ஆக்டிவாக இருந்தால் போதும் உங்களுக்கு லைஃப்பில் முன்னுக்கு ஒரு நினச்சி ஒரே ஒரு ஆள் ஆக்டிவ் ஒர்க் பண்ணாங்க. ஒரு ஆள் மூலியமாக உங்களுக்கு 100 crores இருக்குது. ஆனால் உங்களுக்கு 4-5 பேராவது ஆக்டிவாக இருப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா இது இன்கம் பார்க்க 4-5 பேராவது ஆக்டிவாக இருப்பாங்க. ஒரு 4-5 பேர் இருந்தால் கிட்டத்தட்ட 400 to 500 crores உங்களுக்கு இதில் ஏர்ன் பண்ணலாம். ஆனால் சிஸ்டம் இப்படி பண்ணியிருக்குன்னா அப்படி இல்லை. சிஸ்டம் வந்து உள்ளே வந்தால் அவங்க பேர்லில் உள்ளே நுழைஞ்சாங்கன்னா அவங்க ரூபி வரைக்கும் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் பிளான் டிசைன் பண்ணியிருக்கு. எப்படி டிசைன் பண்ணியிருக்குன்னா அவங்க பேர்ல் உள்ளே வந்தாங்கன்னா பேர்லோட 1. அந்த 32 lakhs எடுக்கிறதுக்கு அவங்க 4 ரெஃபர் பண்ணிவிட்டு பேர்ல் அப்டேட் பண்ணால் தான் அந்த பேர்லோட ஆட்டோமேட்டிக் எடுக்க முடியும். அப்போது பாருங்கள். ஸோ இதை பார்த்துட்டீங்க இல்லையா. இப்படி தான் உங்களுக்கு வந்து இந்த டீம் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. பேர்லுக்கு மட்டும் தான் இது கொடுத்துருக்காங்க. இதே உங்களுக்கு 1000 crores இது இல்லையா. நீங்கள் 20 மெம்பர்ஸ் பண்ணிங்கன்னா ஸோ 10 மெம்பர்ஸுக்கு இந்த இது. அதே 20 மெம்பர்ஸ் பண்ணிங்கன்னா இது டபுள் ஆகும். 1000 2000 ஆகும். 100 மெம்பர் பண்ணிங்கன்னா ஸோ 100 எவ்வளோ ஆச்சு? 1000 crores ஆச்சா. 1000 crores 10,000 crores ஆகும் இல்லையா. அந்த மாதிரி க்ரோத் ஆகும். நீங்கள் டேரக்ட் லெவலில் எவ்வளோ பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் பிஸ்னஸ் டெவலப் ஆகும், அந்தளவுக்கு இன்கம் டெவலப் ஆகும் இல்லைங்களா. இப்போது ஸோ நீங்கள் பேர்லேருந்து கோபாஸ் ரூபி வரைக்கும் போகக்கூடியது எப்படி எல்லாரும் வந்து எல்லாத்தையும் அச்சீவ் பண்ண டிசைன் பண்ணியிருக்காங்க அதை பார்ப்போம். ஸோ உள்ள ஒருத்தர் நோய்ச்சானா கோரல் ஓனிக்ஸு குவாட்ஸு அமித்திஸ்ட்டு டோபாஸ் அண்ட் ரூபி. ஸோ பேர்லோட 32 லட்சம் எடுக்கணும்னா 32 lakhs நீங்கள் எடுக்கணும்னா பேர்லில் 4 ரெஃபர் பண்ணிவிட்டு கோரல் அப்டேட் பண்ணால் தான் 30 lakhs எடுக்கணும் இல்லையா. அப்போது 1.3 crores எழுதிக்கலாம் வரீங்க. நீங்கள் 1.3 crores எடுக்கணும்னா மறுபடியும் பேர்லில் 2 ரெஃபர் பண்ணிவிட்டு இந்த ஓனிக்ஸ் அப்டேட் பண்ணால் தான் நீங்கள் எடுக்க முடியும் இல்லையா. ஓனிக்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா 100 அப்டேட் பண்ணும்போது நீங்கள் எடுக்க முடியும். இந்த 3.9 அதுக்குள்ளே இந்த ஓனிக்ஸ் அப்டேட் இன்கம் 3.9 crores வர ஆரம்பிச்சோம். இது எடுக்கணும்னா நீங்கள் கோட்ஸில் இருந்தால் எடுக்க முடியும். கோட்ஸை நீங்கள் 2 ரெஃபர் பண்ணிட்டு கோட்ஸ் அப்டேட் பண்ணால் தான் நீங்கள் அதுக்குள்ளே அந்த கோட்ஸோட இன்கம் 39 crores அது 2-3 நிமிஷம் வர ஆரம்பிச்சோம். ஸோ இதில் ஒரு 39 crores 1 crore வச்சுங்களேன். இந்த 1 crore நீங்கள் எடுக்கணும். மறுபடியும் நீங்கள் அமித்தி சப்மிட் பண்ணிடணும். அமித்தி சப்மிட் பண்ணி தான் இது எடுக்கணும். இதை அப்டேட் பண்ணிங்கன்னா அமித்தி சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதோட இன்கம் 196 crores இது வர ஆரம்பிச்சிடும். இது ஒரு 2 crores 3 crores வந்துச்சுன்னா இது எடுக்கணும்னா மறுபடியும் நீங்கள் டோபாஸ் அப்டேட் பண்ணணும். டோபாஸ் இதில் ஒரு லெவலுக்கு போகிறதுக்கு 2 மெம்பர் பண்ணி ஆகணும் இல்லையா. நீங்கள் கோரல் மட்டும் 4 மெம்பர்ஸு கோரல் போகிறதுக்கு அதுக்கு அடுத்த லெவலில் 2 மெம்பர்ஸ் பண்ணிட்டா நீங்கள் போயிட்டுருக்கலாம்.
ஸோ டோபாஸ்க்கு நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 393 க்ரோஸ் வர ஆரம்பிச்சிடும். இதில் ஒரு 5 கோடி வந்துச்சு வச்சுங்களேன், 5 க்ரோஸ் வந்துச்சுன்னா அதை எடுக்கணும்னா நீங்கள் மறுபடியும் 2 நம்பர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரூபி நீங்கள் அப்டேட் பண்ணால் இதை எடுக்கலாம். அதுக்குள்ளே உங்களுக்கு இந்த 786 க்ரோஸ் இது வர ஆரம்பிச்சிடும். இதில் ஒரு 10 கோடி வந்துச்சு வச்சுங்களேன், இதை எடுக்கணும்னா நீங்கள் மறுபடியும் ஒரு 6 மெம்பர்ஸ் பண்ணிவிட்டு மொத்தம் 20 மெம்பர்ஸ் டோட்டலாக நீங்கள் பண்ணிவிட்டு இந்த ஆட்டோமேட்டிக் இன்கம் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கு. ஒருத்தர் கால்குள்ளே வந்தாங்கன்னா அவங்க எப்படி இருந்தாலும் இந்த ரூபிக்கு கண்டிப்பாக வந்து எடுத்துக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக போயிடுவாங்க. ஏன்னா அடுத்த லெவல் அந்த ஆட்டோமேட்டிக் இன்கம் எடுக்கிறதுக்கு போய் தான் ஆகணும். ஸோ சிஸ்டம் அப்படியே டிசைன் பண்ணியிருக்கு. அதனால் உள்ளே ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்க 100% போட்டி சொல்கிறதா வெளியே வர முடியும். அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கு. இந்த கிட்டத்தட்ட மொத்தம் ஆட் பண்ணிங்கன்னா இந்த 7 அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கிறது 1400 crores. ஸோ இதை அவங்க கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் இந்த நிலையை அடையணுன்ட்டு அந்த மாதிரி பிளான் பண்ணி டிசைன் பண்ணிட்டு எல்லாருக்கும் மேலே அடைவாங்க. ஸோ அது இல்லாமல் இதோட பெரிய இன்கமான நம்ம அந்த ஃபாஸ்ட் ட்ராக் இன்கம் அதை பற்றி பார்ப்போம். பாஸ் பண்ணி நிமிஷம். இப்போ நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் இன்கம் பற்றி பார்ப்போம். ஃபாஸ்ட் ட்ராக் இதுதான் பிரம்மாண்டமான இன்கம். இதுதான் உங்களுடைய பெரிய லெவல் கொண்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான டிசைன் பண்ண இந்த பிளானு. ஸோ இந்த 10 மேட்ரிக்ஸ் மெத்தட் நம்ம பண்ணோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் 10 மெம்பர்ஸு, செகண்ட் லெவல் 1000, 200, 1000, 10,000, 1 lakh. ஸோ இப்படி ஃபஸ்ட் லெவலில் உங்களுக்கு டேரக்டர் அவங்க 30 DP கொடுத்து பண்ணும்போது உங்களுக்கு 15 DP டேரக்டர் கிடைச்சோம் இல்லையா. ஸோ 150 DP உங்களுக்கு ஃபஸ்ட் லெவல் இன்கம். ரெண்டாவது லெவலில் உங்களுக்கு 100 மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் அந்த மாதிரி டூப்ளிக் போனால் 100 மெம்பர்ஸ் இருப்பாங்க. செகண்ட் லெவலுக்கு உங்களுக்கு கோரில் அப்டேட் பண்ணாங்கன்னா அவங்க 40 DP கொடுத்து அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு டேரக்ட் 20 DP கிடைக்கும். ஸோ 20 DP 100 × 20 பண்ணிங்கன்னா 2000 DP ரெண்டாவது லெவல் கிடைக்கும். தேர்ட் லெவலில் உங்களுக்கு 1000 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 1000 மெம்பர்ஸும் உங்களுக்கு மூணாவது அக்கௌண்ட்டான உங்களுக்கு ஓனிக்ஸ் $100 கொடுத்து அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு 50% 50 DP கிடைக்கும் இல்லையா. ஸோ 50,000 DP உங்களுக்கு தேர்ட் லெவல் கிடைக்கும். ஃபோர்த் லெவலில் 10,000 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 10,000 மெம்பர்ஸும் மூணாவது குவாட்ஸ் 1000 DP கொடுத்தாங்க. குவாட்ஸ் அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு நாலாவது அக்கௌண்ட்டில் குவாட்ஸ் ஆனோன்னா உங்களுக்கு இந்த 500 டேரக்டர் கிடைச்சா மீதி 500 அந்த டேரக்டர் அக்கௌண்ட் தான் உங்களுக்கு 10,000 டேரக்டர் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 5,000 500. ஸோ உங்களுக்கு மூணாவது அக்கௌண்ட் தான் குவாட்ஸ் அக்கௌண்ட்டு. பொருள் ஓனிக்ஸு சாரி சார் சின்ன ஒரு இதாகிடுச்சு. உங்களுக்கு ஓகே இது 50 DP தான், 50 DP தான். ஸோ 100ல் 50 DP 50,000 DP உங்களுக்கு இது 1000 தான் 1000 DP. ஓகே 10,000 DP 1000 DP கார்ட்ஸ் ஆகும்போது உங்களுக்கு 500 DP கிடைக்கும். 500 × 10,000 படிங்கன்னா ஸோ 50 lakhs DP. 50 lakhs DPனா கிட்டத்தட்ட உங்களுக்கு 4 crores 4 crores. நாலாவது லெவல்லையும் உங்களுக்கு 4 crores நீங்கள் ஏர்ன் பண்ணுறோம். இந்த 4 லெவல் ரன் போயிடும் இல்லையா. உங்களுக்கு 5வது லெவலில் 5வது லெவலில் 10 lakhs மெம்பர்ஸ் இருப்பாங்க. 5வது லெவலில் உங்களுக்கு அமித்திஸ்ட். 5th லெவலில் உங்களுக்கு அமித்திஸ்ட் 5,000 DP கொடுத்தவங்க அமித்திஸ்ட் ஆனாங்கன்னா உங்களுக்கு இந்த 5th லெவலில் உங்களுக்கு 2,500 DP கிடைக்கும் ஒவ்வொருத்தருக்கும். ஸோ 1 lakh 2,500 போட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கேயோ போகும். இப்படியே ஒரு 8 லெவல் போட்டிங்கன்னா கிட்ட உங்களுக்கு 39,000 crores
ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். 39,000 crores வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலான்னா பிஸ்னஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாது நீங்களே சொல்லுங்கள். ஸோ நான் ஒர்க்கிங் இன்கம், ஆட்டோமேட்டிக் இன்கம்மு, நான் ஒர்க்கிங் இன்கம் சொல்லுவாங்க, குளோபல் வைஸ் ஆட்டோபுல் இன்கம் சொல்லுவாங்க. இது 1400 crores. ஸோ இது ஒர்க்கிங் இன்கம். ஸோ நான் ஒர்க்கிங் இன்கம் 39,000 crores. இது வந்து நான் இது சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து டோபாஸ் வரைக்கும் தான். நீங்கள் ரூபிக் போட்டிங்கன்னா இதோட இன்னும் ஒரு 10 டைம்ஸ் அதிகமாகும். 10 டைம்ஸ் அதிகமாகும் ரூபிக் போட்டிங்கன்னா. ஸோ அப்போனா ஸோ ஒர்க்கிங் இந்த நான் ஒர்க்கிங் இன்கமோட ஒர்க்கிங் இன்கம் 1000 டைம்ஸ் பெனிஃபிட்ஸ். 1000 மடங்கு உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குன்னா ஒர்க்கிங் இன்கம் பண்ணலாமா, நீங்கள் இந்த ஆட்டோமேட்டிக் இன்கம் வெயிட் பண்ணலாமா? ஆட்டோமேட்டிக் இன்கம் ஒரு பக்கம் வரட்டும், அது வரும் கண்டிப்பாக. நான் இதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அதை விட பல மடங்கு நீங்கள் 4 வருஷத்தில் போயிடலாம். 4 இயர்ஸில் உங்கள் லைஃப் செட்டில்டு. மேக்ஸிமம் இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஒரு வருஷம் எங்கள் கூடவே இருங்க. எங்கள் கூடவே இருந்தாலே போதும், நீங்கள் பெரிய லெவல் அச்சீவ் பண்ணலாம். இதில் இந்த பிஸ்னஸில் நீங்கள் கூட இருந்தாலே போதும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னு ஒன்றும் கிடையாது. நீங்கள் என் கூட இருந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னு மட்டும் பாருங்கள். அதை நீங்கள் ஒரு மாதம் 2 மாதம் அப்படி வாட்ச் பண்ணாலே போதும், நீங்கள் கண்டிப்பாக பெரிய லெவல் அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? நான் இப்போது இந்த அக்கௌண்ட் டோபாஸ், இந்த 6வது அக்கௌண்ட் டோபாஸில் இருக்கேன். நான் டோபாஸில் இருக்க இன்னும் ஒரு அக்கௌண்ட் தான் இருக்குது. ஸோ அதுவும் வந்து கடல் பிடி சீக்கிரம் போக வச்சுருவார். நம்ம டீமில் எல்லாருமே இந்த ரூபி வரைக்கும் அடையணுன்ற அந்த நோக்கத்தோடு தான் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து இதில் இந்த பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த அக்கௌண்ட் ஆரம்பித்து நீங்களும் இந்த லெவல் வரைக்கும் போகணும். ஸோ இதுவும் அடையணும், எல்லாமே அடையணுன்ட்டு இப்போ வந்து நம்ம டைம் இல்லாத காரணத்தினால் நம்ம இந்த 7 அக்கௌண்ட் மட்டும் தான் பார்த்துருக்கோம். இன்னும் 4 அக்கௌண்ட் இருக்குது. அதுக்கு பேர் 2020 பொனான்ஸான்னு சொல்லுவாங்க. அந்த 4 அக்கௌண்ட்டு அதுவும் சர்ப்ளஸ் இன்கம் தரக்கூடிய ஒரு அற்புதமான பிளானு. அதை அடுத்த செஷனில் பார்ப்போம். இதுதான் இது. இப்போ வந்து ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லிக்கிறேன். சின்ன கதை சொல்லி முடிச்சுக்கிறேன். என்னென்னா ஒரு சாமியார் இருந்தார். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சாமியார். ஒரு சின்ன பையன் என்ன பண்ணால், ஒரு தோட்டத்தில் ஒரு பட்டாம்பூச்சி பறந்துட்டு இருந்து பட்டர்ஃப்ளையை பிடிச்சி பாக்கெட்டில் வச்சுக்கணும். பேண்ட் பாக்கெட்டில் வச்சுன்னு சாமியார்கிட்ட வந்துட்டு, குருவே இது மாதிரி நான் வந்து ஒன்று வச்சுருக்கேன், என் பாக்கெட்டில் ஒரு பட்டாம்பூச்சி வச்சுருக்கேன், அது உயிரோடு இருக்கா செத்து போச்சா நீங்கள் சொல்லணும். அதனால் நினச்சிட்ட மனசில் உயிரோடு இருக்குன்னு சொன்னால் கையில் அமுக்கி சாவடிச்சிடுவோன்னு நினச்சி மனசில் வச்சுக்கலாம். செத்து போச்சு சொன்னால் அப்படியே உயிரோட பறக்க விட்டுருவோன்னு நினச்சிக்கலாம். அந்த சாமி எப்பவுமே அந்த சாமியார் வந்து உள்ளபடி சொல்கிற மனுஷன் அவர். ஸோ வந்து இப்போ வந்து அவர் புரிஞ்சுக்கினார், அவருக்கு தெரியும். அதனால் சொல்கிறாரு, சாமி கேட்குறாங்க, உயிரோடு இருக்கா செத்து போச்சா சொல்லுங்கள் சாமியார். சாமியார் சொல்கிறாரு, அது உயிரோடு இருக்கணும் சாகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. சொல்கிறாரு, அது உயிரோடு இருக்கணும் சாகிறதும் நம்ம கையில் தான் இருக்குது இல்லையா? ஸோ அது உயிரோடு இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பு வெற்றி அடையணும் தோல்வி அடையணும் நம்ம கையில் தான் இருக்குது. அந்த பட்டாம்பூச்சி சாகிறதும் அது நல்லா பறந்து உலகம் ஃபுல்லாக சுற்றி நல்லா ஆனந்தமாக இருக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. நம்மளுடைய லைஃபு நல்ல வெற்றிகரமாகவும் சந்தோஷமாகவும் நல்ல ஒரு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமாகவும் மகிழ்ச்சியாக இருக்குது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம கையில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எப்படி இந்த பட்டாம்பூச்சி பறக்க விடுற ஆளா இல்லை சாகடிக்கிற ஆளா? பறக்க விடுற ஆளாக நம்ம இருக்கணும். ஸோ இந்த இதில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்கள் அமிர்திஸ்ட் லெவல் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த தாய்லாந்து ட்ரிப்பு ஒரு 10 days கொடுக்குறாங்க. அந்த அற்புதமான ட்ரிப் இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து 7 star ஹோட்டலில் தங்க வைப்பாங்க. அந்த பஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க, கொஞ்சம் லாங் ட்ரிப் எடுத்துகிட்டு போவாங்க. அதில் வந்து நீங்கள் பஸ்ஸில் வந்து ஒரு சீட்லேயும் உங்களுக்கு இது மசாஜர் வச்சுருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் ஒரு 1 hour 2 hour போனீங்கன்னா மசாஜ் பண்ணிட்டு தான் போவீங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான வந்து நடத்துகிறாங்க நம்மளை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டோபாஸ் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஎஸ் ட்ரிப் இருக்குது. அது ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 days 15 days இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் அற்புதமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் லெவல் அச்சீவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிப்பு இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு 2-3 கண்ட்ரி போயிருக்கேன். தாய்லாந்து போயிருக்கேன். ஆனால் அந்த போன ஒரு இதுக்கு பாருங்கள், அந்த ஒரு இதுவும் போய் பார்ப்போம். அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு அந்த எல்லா வேலை டென்ஷன் விட்டுட்டு ஃப்ரீடம் இருக்குது பாருங்கள், எவ்வளோ அருமையாக தெரியுமா இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து இதில் அச்சீவ் பண்ணிட்டு இது கம்பெனி கூட்டின்னு போகிறதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் இவ்வளோ ஏர்ன் பண்ணிங்கன்னா நீங்கள் போவீங்களா, இயர்லி ஒன்ஸ் போய்ட்டு வருவீங்களா. ஸோ பாருங்கள், லைஃப்பில் வந்து எல்லோரும் இது மாதிரி முன்னுக்கு வந்து எல்லோரும் இது மாதிரி பெரிய இவ்வளோ லெவலையும் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாஸ் பண்ணி முடிச்சிடு.